கர்த்தருடைய திருநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். உட்கார்ந்திருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் நான் நன்றிகளை நான் செலுத்துகிறேன். நீங்கள் இருப்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென். நல்ல ஒரு அகாமடேஷன், 2 நாளுக்கு சூப்பர் அகாமடேஷன், நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு அறையை கொடுத்து சாப்பாடு வேற லெவல். போங்க, மறக்கவே முடியாது உங்கள் சாப்பாடு. அந்த மாதிரி பண்ணிட்டீங்க. வெரி குட். திரும்பி எப்போ கூப்பிடுவீங்கன்னு உங்கள் சாப்பாடு எங்களை எதிர்பார்ப்பை உண்டு பண்ணிடுச்சு. சந்தோஷம் சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, நம்ம நேரம் அதிகம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போகலாம். இன்றைக்கு உங்களை ஒவ்வொருவருக்காகவும் இந்த கூட்டம் முடிவில் நான் தனிப்பட்ட விதத்தில் நான் ஜெபிப்பேன். அதனால் கொஞ்சம் காத்திருந்து பொறுமையாக ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க. சரி, எடுத்து வாசிப்போம். வசனத்துக்குள்ளாய் நாம் கடந்து போயிடுவோம். ஷக்கரா பலா கத்துரா பலா பலாமா ஜீசஸ். எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகமம் 10ஆம் அதிகாரம். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 35, 36. பெட்டியானது புறப்படும் போது எஃப் மைனர் மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்களை சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். அது தங்கும்போது, கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஜெபம். மோசே எவ்வளவு கருத்தா ஜெபிக்கிறாரு பாருங்க. நம்ம வேதத்தில் சில நேரங்கள் ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் வேதாகம். வேதத்தில் பரிசுத்தவான்கள் எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறார், ஆண்டவரை எப்படி அதிகாரத்தோடு தேவனிடத்தில் ஜெபம் பண்ணியிருக்கிறார். மோசே எப்படி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற பாருங்க. கர்த்தாவே எழுந்தருளும். என்ன சொல்றாரு? எழுந்தருங்க ஆண்டவரே. எழுந்து என்ன பண்ணுங்க? எங்களுக்கு முன்பதாக போங்க. எங்களுக்கு முன்பதாக போய் எங்க பாதையில எவ்வளவோ சத்துருக்கள் நிற்கிறார்கள், அவர்களை சிதறடித்து அவர்களை முறியடித்து போடுவீராக. அவர்கள் ஒரு இடத்துல போய் தங்கும் போது இப்போ மோசே ஜெபிக்கிறார், ஆண்டவரே திரும்ப எங்க கூட வந்துருங்க, எங்க மத்தியில வந்துருங்க. எழும்பி நடக்கும் போது எங்களுக்கு முன்பதாக போங்க. திரும்ப அவர்கள் ஒரு இடத்துல தங்குவதாக இருக்கும் போது திரும்ப எங்களிடத்திற்கு திரும்பி வாங்க. எவ்வளவு அருமையான ஒரு கருத்தான ஒரு ஜெபம். எழுந்தருளும் ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக போய் எங்கள் சத்துருக்களை சிதறடி. தாவீது இப்படிதான் ஜெபிக்கிறார். சங்கீதம் 3:7, கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், என் சத்துருக்கள் எல்லாரையும் தாடையில அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போடும். தாவீது எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க, நல்லா கேளுங்க. தாவீது அப்படிதான் ஜெபிக்கிறார். எழுந்திரும் ஆண்டவரே, எழுந்தருளும். உட்கார்ந்து இருக்காதீங்க, எழுந்திருங்க. எழுந்து என்னுடைய சத்துருக்களுடைய தாடையில பலான்னு அடிங்க. எப்படி ஜெபிக்கிறாரு? எப்படி ஜெபிக்கிறாரு? தாடையில அடிங்க ஆண்டவரே. என் சத்துருக்கள் எனக்கு விரோதமா மந்திரம் செய்றாங்க, எனக்கு விரோதமா ஏதோ பண்றாங்க, ஆலோசனை பண்றாங்க. எழுந்து அவங்க தாடையில பலான்னு அடிங்க. அவர்களுடைய பற்களை தகர்த்து போடுங்க, பல்லு கொட்டுகிற அளவுக்கு அடிங்க. எவ்வளவு அருமையான ஜெபம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். விடுதலை ஊழியத்தில் இந்த மாதிரி ஜெபங்கள்லாம் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. அல்லேலூயா. நல்லா கேளுங்க. எப்பொழுதும் நீங்க ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே கெஞ்சிட்டு இருக்க கூடாது. சில நேரங்கள் தேவ பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் அதிகாரத்தோடு நீங்கள் ஜெபிக்கணும். அதுக்கு தான் தேவன் உங்களை அவருடைய பிள்ளையாக முத்திரை போட்டிருக்கிறார். அல்லேலூயா.
பிச்சைக்காரன் தான் வீட்டுக்கு வெளியே நின்று அம்மா தாயே பிச்சை போடுன்னு கேட்பான். உங்க பையன் வீட்டுக்கு வெளியே நின்று அம்மா தாயே 2 இட்லி சுட்டு கொடுன்னு கேட்பானா? சொல்லுங்க. ஒரு தோசை சுட்டு கொடுன்னு கேட்பானா? அவன் பாட்டுட்டு உள்ள வந்து கால் மேல கால் போட்டு ஏமா ஒரு 2 தோசை எடுத்துட்டு. என்ன ஒரு அதிகாரம்! பசிக்குது சீக்கிரம் கொண்டு வா அதட்டுவான் அம்மாவிய. அதுதான் அதிகாரம், பிள்ளைகளுக்குரிய அதிகாரம். பிச்சைக்காரன் தான் அப்பா அம்மா அப்படின்னு கெஞ்சிட்டு இருப்பான். பிள்ளைகள் எப்படி? டாடி கொண்டு வாங்க, அதை எழுந்துருங்க டாடி, எங்களுக்கு முன்பதாக எழுந்து நடந்து போங்க, எங்கள் சத்துருக்களை முறியடித்து போடுங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் ஜனாதிபதியாய் அவர் பதவி ஏற்ற போது வெள்ளை மாளிகையில் அவருடைய ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து இருந்தார். அப்போ துப்பாக்கி ஏந்திய போலீசார் எல்லாரும் அந்த வெள்ளை மாளிகைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார். நிறைய பத்திரிகையாளர்கள் ஆபிரகாம் லிங்கன் எப்பொழுது வெளியே வருவார், அவர்கிட்ட பேட்டி காணணும்னு சொல்லி எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ திடீரென்று அந்த கூட்டத்தில் ஒரு சிறுவன் ஒருவன் அந்த மீடியாவுக்குள்ள புகுந்து, அந்த ஜனத்துக்குள்ள புகுந்து, துப்பாக்கி ஏந்தி நின்ற போலீஸ்காரர்கள் நடுவில் புகுந்து அந்த வெள்ளை மாளிகைக்குள்ள, ஒயிட் ஹவுஸ்க்குள்ள, ஆபிரகாம் லிங்கனுடைய ஆபீஸ்க்குள்ள தப தப தபன்னு ஓடிட்டான். யாராலையும் தடுக்க முடியல. ஏன் யாராலையும் தடுக்க முடியல? அவன் ஆபிரகாம் லிங்கனுடைய கடைசி பையன். அவனுக்கு அதிகாரம் இருந்தது. துப்பாக்கி ஏந்திய போலீஸ்காரர்களை கடந்து செல்கிற ஒரு அதிகாரம் இருந்தது. அவனை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியல. ஏன்? அவன் ஒரு ஜனாதிபதியினுடைய பிள்ளை. அவன் அவர்கிட்ட போவதை எவனும் தடுக்க முடியாது, எந்த அதிகாரியும் தடுக்க முடியாது. உனக்கும் கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ராஜாதி ராஜாவுடைய சமூகத்துக்கு வர, சர்வ வல்லவரை நாடி தேடி அவரை பலவந்தம் படுத்த, அவரை உனக்காக எழுந்திருக்க சொல்லி காரியங்களை நடப்பிக்க, ஏய் உனக்கு அந்த அதிகாரம் உண்டு, உனக்கு அந்த வல்லமை உண்டு. உன் நெற்றியில் அவருடைய நாமத்தை எழுதி வைத்திருக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்னை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவர் என்ன செய்வாரு? உனக்காக இறங்கி காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயான்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எழுந்தருளும் கர்த்தாவே. நல்ல அதிகாரத்தோடு சொல்லுங்க, எழுந்தருளுங்க ஆண்டவரே. நீங்க இங்க ஜெபிக்கும் போது உன் சத்துருக்களுக்கு அடி விழுவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இங்க நீங்க ஜெபிக்கிற நேரத்தில் உங்க வீட்டுக்கு விரோதமா, உங்க தொழிலுக்கு விரோதமா, உங்க ஊழியத்துக்கு விரோதமா, உங்க எதிர்காலத்துக்கு விரோதமா, உன் ப்ரமோஷனுக்கு விரோதமா, உன்னுடைய பொருளாதாரத்துக்கு விரோதமா எவெல்லாம் எழும்பி குழிய வெட்டி கொண்டிருக்கிறானோ, ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறானோ, கர்த்தர் எழுந்தருளி உன் சத்துருக்களுடைய தாடையில அடித்து அவர்களுடைய பற்களை தகர்த்து போடுவார். நல்ல கைகளை தட்டி ஒரு வல்லமை இறங்கி வருகிறது, ஒரு அக்கினி இறங்கி வருகிறது, ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. உன் சத்துருக்களை கர்த்தர் சிதறடிக்கிறார். உனக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட மந்திர பீடங்கள், மந்திர தகுடுகள், செய்வனை பீடங்கள், ஏய் அது உடையுது. கர்த்தர் அதை அடிச்சு நொறுக்குகிறார். நல்ல நல்ல அந்நிய பாஷையில ஒரு அக்கினி, 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 ஃபயர். வெளியே இருக்கிறவர்கள் மேல அக்கினி இறங்குகிறது, இறங்குகிறது. தேவ சேனை எழும்புகிறது. தேவ சேனை உனக்காக யுத்தம் செய்ய இரவு. இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். கர்த்தருடைய யுத்தம், கர்த்தருடைய யுத்தம். அதிகாரத்தோடு இன்றைக்கு ஜெபிங்க. எழுந்தருளுங்க ஆண்டவரே. நான் அழுது கொண்டு இருக்க போறதில்லை, இனி நான் புலம்பி கொண்டு இருக்க போறதில்லை, இனி நான் அந்த தோல்வியில இருக்க போறது இல்லை, அந்த நஷ்டத்தில் இருக்க போவது அல்ல, அந்த உளையான சேற்றில இருக்க போறது அல்ல, இந்த மரண கட்டில இருக்க போறது அல்ல. எனக்காக இன்று இரவு எழுந்தருளும்.
அதிகாரத்தோடு நீ கூப்பிடும் போது உனக்காக இன்றைக்கு தேவ தூதர்கள் எழும்புவார்கள், தேவ சேனை எழும்பும், அக்கினி ரதங்கள் எழும்பும், அக்கினி குதிரைகள் எழும்பும், பரலோகமே உனக்காக எழும்புகிறது. சகா துரா கதா ரபலகா துரா கதா. ஹல்லேலூயா. ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார் உனக்காக. சாதாரணமானவர்கள் கிடையாது. நீங்க தேவ பிள்ளைகளை ஒருத்தன் தொட்டுட்டவன் சும்மா இருக்க முடியாது. கர்த்தர் எழுந்தருளி அவன் பற்களை உடைப்பார். உன்னை தொட்டுட்டு உன்னை அழ வைத்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஆண்டவர் அடிப்பார். ஆண்டவர் சும்மா கிடையாது சிஸ்டர், சும்மா கிடையாது. கர்த்தர் எவ்வளவு அருமையான ஒரு மன்றாட்டு. எழுந்தருளும் ஆண்டவரே, துன்மார்க்கருடைய தாடையில் அடியும், பற்களை தகர்த்து போடும். எழுந்தருளும் ஆண்டவரே, என் சத்துருக்களை சிதறடியும், சத்துருக்களை சிதறடியும். அல்லேலூயா. எங்களுடைய ஆலயத்துக்கு ஒரு அம்மா வந்திருந்தாங்க. புதன்கிழமை, ஒரு புதன்கிழமை விடுதலை கூட்டத்துக்கு ஒரு அம்மா ரொம்ப தூரத்திலிருந்து டிராவல் பண்ணி வந்திருந்தாங்க. ரொம்ப பயங்கரமான செய்வன மந்திர போராட்டம். அந்த அம்மா கண்ணீரோடு உட்கார்ந்து, இந்த மாதிரி தான் உங்களை மாதிரி உட்கார்ந்து அழுது 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 செய்தியை கேட்கிறாங்க. ஜெப நேரம் வந்தது. அந்த அம்மா மேல ஒரு அபிஷேகம் இறங்கியது. ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் உன் சத்துருக்களை அடிக்கிறார், உன் சத்துருக்களை முறியடிக்கிறார். கர்த்தர் உனக்கு முன்பதாக எழும்பி நடந்து போகிறார். அந்த அம்மா ஆவியில நிரம்பி, அபிஷேகத்துல நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போற வழியில ஒரு போன் கால். அவங்களுடைய பெரியம்மா, இந்த அம்மாவுடைய பெரியம்மா, அவங்க தான் இவங்களுக்கு பல வருடங்களா மந்திரம் பண்ணி இவங்களை, இவங்க அக்கா குடும்பத்தை எல்லாரையும், குழந்தை பாக்கியமே கல்யாணம் ஆகாதபடி எல்லாரையும் கட்டிட்டாங்க. கல்யாணமே ஆகாதபடி மந்திரம் செஞ்சு இந்த குடும்பத்தை கட்டி போட்டுட்டாங்க. ஆனா இந்த கூட்டத்தில் என்ன நடந்ததுன்னா, இவங்க இங்க ஜெபிக்கிற நேரத்தில் அவங்க பெரியம்மாவுடைய வீட்டுக்குள்ள ஒரு நல்ல பாம்பு புகுந்து, இவங்க அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பாம்பு போய் கையை சுருட்டி, கையை அப்படியே அந்த பாம்பு சுத்தி கொண்டு அப்படியே கடித்தது. கையை விட்டது போகவே இல்லை. ஆழமான பற்கள். அவ்வளவுதான். அடுத்த 15 நாட்கள் அவங்க ஐசியூல உயிருக்கு போராடி கொண்டிருந்தாங்க. நீ தேவ பிள்ளையாகிய நீ தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கும் போது, உனக்கு விரோதமாய் எந்த மனுஷன் எந்த ஆயுதத்தை எழுப்பினானோ அதே ஆயுதம் அவனையே அடிக்கும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதம் உருவாக்கினவனையே இன்று தாக்கும். உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன் பொருளாதாரத்துக்கு விரோதமாய், உன் சரீரத்துக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட ஆயுதங்கள், அதை உருவாக்கினவனையே இன்று இரவு அவைகள் திரும்ப பேக்ஃபயர் ஆகும், திரும்ப தாக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய வல்லவரா சிஸ்டர்? தேவனதை செய்ய வல்லவரா? ஆண்டவர் பயங்கரமானவர். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளிலே ஒரு மனிதன் விழுவானால் அது பயங்கரமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நல்லா கேளுங்க. எப்போதும் அடி வாங்கிட்டு இருக்க கூடாது கிறிஸ்தவர்கள். திரும்ப சத்துருவா அடிக்கணும். தேவன் அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினால் நீ பிசாசுகளை துரத்துவாய், சர்ப்பங்களை எடுப்பாய். அப்படின்னா என்ன? அப்படி பாம்பை பிடிச்சு அப்படி தூக்கி வீசுவது. சர்ப்பம் போன்ற ஆவிகள், மந்திரத்தின் ஆவிகள் உனக்கு விரோதமா அது ஒண்ணுமே செய்ய முடியாது. பிசாசு கிட்ட அடிமட்டம் வாங்கிடக்கூடாது. அவன் ஒரு அடி அடிச்சானா திரும்ப 10 அடி அவனை அடிக்கணும். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்லா கேளுங்க. இந்த பூமியில நீங்க வாழ்கிற நாள் அளவும் பிசாசின் மேல உங்களுக்கு ஜெயம் உண்டு. பிசாசின் மேல உங்களுக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். மோசேக்கு முன்பதாக எகிப்தின் மந்திரவாதிகள் ஒருத்தராலே நிக்க முடியல. ஏன் நிக்க முடியல? ஒருத்தரால் நிக்க முடியல. எல்லாரும் ஓடுறாங்க மோசேக்கு முன்பதாக. எல்லாருக்கும் கொப்பளம் வந்துடுச்சு உடம்புல. ஓடும் போது சொல்லிட்டு ஓடுறாங்க, ஐயோ இந்த மோசேக்கு முன்பதாக நிக்க முடியாது. ஏன்னா அவன் மேல தேவனுடைய விரல் உண்டு, அவன் மேல ஆவியானவர் உண்டு, அவன் மேல அதிகாரம் உண்டு. மோசேக்கு முன்பதாக நிற்க கூடாமல் முதுகை காட்டி ஓடினாங்கல்ல. உனக்கும் மந்திரவாதிகள் முதுகை காட்டி ஓடுவான்.
உன் சத்துருக்கள் உனக்கும் முதுக கட்டி ஓடுவாங்க. ஹல்லேலூயா. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உனக்கு நன்மையும் கிருபையும் கர்த்தர் தந்து உன்னை அதிகாரமுள்ள நபராக, ஜெயமுள்ள நபராக கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சிஸ்டர்? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் இனி அழுதுட்டு இருக்க மாட்டேன், இனி புலம்பிக்கிட்டு இருக்க மாட்டேன், இனி நான் கடன்காரியா வாழ மாட்டேன், இனி என் குடும்பம் இப்படி அவமானத்தில் இருக்க முடியாது. இன்று இரவு எழுந்தருளும், எழுந்தருளும் ஆண்டவரே. அதிகாரத்தோடு கர்த்தரை சொல்லணும், எழுந்தருளுங்க ஆண்டவரே. அப்படி யார் அதிகாரத்தோடு சொல்றீங்களோ நல்லா கேளுங்க, ஆண்டவர் உங்க மேல கோவலம் பட மாட்டார். என் பையனை நான் கடைக்கு கொண்டு போகும் போது அவன் என்கிட்ட அதிகாரத்தோடு கேட்பான், எனக்கு இந்த ஐஸ்கிரீம் தான் வேணும், சாக்லேட் ஃபிளேவர் தான் எனக்கு வேணும், மற்ற எந்த ஃபிளேவரை நான் சாப்பிட மாட்டேன். அவன் அப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதிகாரத்தோடு என்கிட்ட கேட்கறான், ஏய் 2 ஸ்கூப் போட அவனுக்கு ஐபேக்கோல கொண்டு போய் 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம். அவன் சில நேரங்கள் அதிகாரத்தோடு என்கிட்ட கட்டளைவான், டேடி நீங்க இந்த சாக்லேட் தான் வாங்கிட்டு வரணும், இது வாங்காத வீட்டுக்கு வராதன்னு சொல்லுவான். அல்லேலூயா. எங்களுக்கு என்ன, நானே என் வைஃப்னு சொல்லுவான், ச்சே பிள்ளைங்க இப்படி சாப்பிட்டா நம்ம வாங்கி கொடுக்கணும்னு ஆசையா இருக்குது பிள்ளைங்களுக்கு. அவன் சிக்கன் சாப்பிடும் போது, நல்ல உணவை நிறைய சாப்பிடும் போது அவனுக்கு இன்னும் செஞ்சு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்ன்ற ஒரு ஆசை வருது பிள்ளைங்களுக்கு. வரமா வராதா? உங்க பிள்ளைங்க நல்லா சாப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நல்லா செஞ்சு கொடுப்போம் பிள்ளைங்க. அதே போலதான் கர்த்தரும், நீங்க அதிகாரத்தோடு கர்த்தர்கிட்ட பேசும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உன் மேல ஆசீர்வாதங்களை ஊற்றுவார், ஆசீர்வாத ஊற்றுக்கணைகளை திறப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர்? நான் ஒரு முறை கர்த்தாவை எழுந்தருளும்னு சொல்லி இதே மாதிரி பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது அந்த பிரசங்கத்தை யூடியூப்ல ஆந்திராவில் இருந்து ஒரு குடும்பம் பார்த்துருக்கிறாங்க. இந்த குடும்பத்தார் பார்த்துருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு குட்டி பையன் இருக்கிறான், அவனுக்கு 5 வயசு. இவங்க இந்த என்னுடைய செய்தியை போட்டுட்டு யூடியூப்ல எப்பவுமே கேட்டுக்கொண்டே இருப்பார்களாம். சாப்பிடுவதற்கு முன்பதாக குடும்பமா உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்டு 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 இந்த வசனம் இந்த குட்டி பையனுடைய சிந்தையில இந்த மனப்பாடமா இறங்கிடுச்சு. கர்த்தாவே எழுந்தருளும். பிரச்சனை வரும்போதெல்லாம் உங்க மனசுல என்ன வரணும்? எழுந்தருளும், எழுந்தருளும் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த வசனம் இந்த 5 வயது பையனுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. கர்த்தாவே எழுந்தருளும். இப்ப இந்த 5 வயது பிள்ளை நல்லா கேளுங்க, ஒரு நாள் அவங்க மாடியில ஏறி அவன் போயிருக்கிறான். 2வது மாடிக்கு போயிருக்கிறான். இந்த 2வது மாடியில வந்து அந்த ஹவுஸ் ஓனர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 12 வருடங்களா குழந்தை கிடையாது, குழந்தை கிடையாது. இவன் அந்த மாடியில ஏறி, அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாத இவன் மாடிக்கு போயிட்டான். அந்த பையன் 5 வயசு பையன் மாடியில போய் அந்த ஹவுஸ் ஓனரை பார்த்து, அந்த ஆன்ட்டியை பார்த்து கேட்டிருக்கிறான், ஆன்ட்டி உங்க வீட்டுல பாப்பா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கிறான். அவங்க சொன்னாங்களாம், பாப்பா இல்ல ராஜா, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமான்னு கேட்டான். ஜெபம் பண்றியா? சரி பண்ணு. இவன் அந்த அந்த மென்மையான அந்த குரல், அந்த குழந்தை, அந்த 5 வயசு குழந்தை கண்ணை மூடி, ஏசப்பா எழுந்தருளுங்க, ஏசப்பா எழுந்தருளுங்க, இந்த ஆன்ட்டிக்கு ஒரு பாப்பாவை கொடுங்க. நல்லா கேளுங்க, அழகான ஒரு ஜெபம், அழகான ஒரு வார்த்தை, அழகான அந்த பிள்ளையினுடைய குரல்ல ஒரு குட்டி ஒரு ஜெபம். எழுந்தருளுங்க, இந்த ஆன்ட்டிக்கு ஒரு பாப்பாவை கொடுங்க, இந்த ஆன்ட்டிக்கு ஒரு பாப்பாவை கொடுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்னு முடிச்சிட்டு அவங்க இவனை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து கீழே அனுப்பி விட்டுட்டாங்க. அந்த மாதம் அவங்க ஒரு ஸ்வீட் பாக்ஸ் பழங்கள்லாம் வாங்கிட்டு மேல இருந்து கீழே ஓடி வராங்க. ஒரு கவர் ஃபுல்லா பணக்கட்டு. ஓடி வந்து கீழே இவனை பிடிச்சு தூக்கி முத்தம் கொடுத்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்களா, 12 வருஷமா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இவன் வந்து எங்க வீட்டை ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தான். இந்த பிள்ளை சொல்லுச்சு, கர்த்தாவே எழுந்தருளும்னு சொல்லுச்சு. 12 வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாத என்னை கர்த்தர் கருத்தரிக்க செய்தார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளையினுடைய மன்றாட்டு, எழுந்தருளும் ஆண்டவரே, எனக்காக எழுந்தருளும் ஆண்டவரே. எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு வசனம். அப்படி நீங்க ஜெபிக்க மாட்டீங்களான்னு சொல்லி ஆண்டவரின் இரவு காத்து கொண்டிருக்கிறார். கைகளின் கிரியைகளுக்கு கட்டளை இட மாட்டீங்களான்னு சொல்லி கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார்.
ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இன்று இரவு இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் எழுந்தருள போகிறார். ஒவ்வொருவருக்காகவும் எழுந்தருள போகிறார். நம்ம அந்த ஸ்வீட் பழங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இந்த கவர் ஃபுல்லா ஒரு கட்டு பணம் 500 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு சொன்னாங்களா, இவனுடைய அடுத்த ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் நான் இவனுக்கு கட்டுறேன். ஹல்லேலூயா. ஒரு குட்டி ஜெபம். கர்த்தாவே எழுந்தருளோ, கர்த்தாவே எழுந்தருளோ. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு பயப்படாம சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்துக்காக எழுந்தருளும், என் கணவருக்காக எழுந்தருளும், என் பிள்ளைகளுக்காக எழுந்தருளும். மீகா 2:13 சொல்லுகிறது, ஆண்டவர் எழுந்தருளும் போது என்ன செய்வார்? தடைகளை நீக்கி உனக்கு முன்பதாக நடந்து போவாராம். என்ன செய்வார் சிஸ்டர்? பாருங்க, ஆண்டவர் எழும்பி உங்களுக்கு முன்பதாக நடக்க ஆரம்பிச்சிட்டார்னா அது எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க முடியாது. எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க முடியாது. எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க முடியாது. அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக மலைகள் கூட மெழுகை போல உருகி ஊற்றிவிடும். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் உனக்கு அதை தான் செய்ய போகிறார். நல்லா கேளுங்க, இந்த கூட்டத்துக்கு பிறகு அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. அநேகருடைய வீடுகள் கட்டப்பட போகுது. அநேக நிலங்களை வாங்க போறீங்க. வேலை ஸ்தலத்தில் ப்ரமோஷன் வரப்போகுது. ஏன்? தடைகளை நீக்குகிறவர் உனக்கு முன்பதாக போய் தடைகளை நீக்கி உன்னை வாசலால் இன்று இரவு பிரவேசிக்க செய்வார். அல்லேலூயா என்று சொல்லி கைகளை தலைக்கு மேலாக ரபக துரகட ரபலக துரகட ரபலப ரபலப. அல்லேலூயா. ஆண்டவர் இன்று இரவு எழுந்து உனக்கு முன்பதாக நடந்து போவார். நல்லா கேளுங்க, நமது வாழ்க்கையே ஒரு போக்குவரத்து. வாழ்க்கையே ஆண்டவர் எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறார்? நம்ம வாழ்க்கையனா போக்கும் வரத்துமா இருக்கும்படி தான் டிசைன் பண்ணியிருக்கிறார். சிறு பிள்ளையா பிறந்த பிறகு நம்ம என்ன பண்றோம்? ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறோம், வீட்டுக்கு வரோம். திரும்ப ஸ்கூலுக்கு போறோம், வீட்டுக்கு வரோம். காலேஜ் போறோம், வீட்டுக்கு வரோம். வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வரோம். தொழில் செய்ய போறோம், வீட்டுக்கு போறோம். வாழ்க்கையே கடைசி வரையிலும் எப்படி இருக்குதுன்னா போக்கும் வரத்துமா இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் ஒரு உபாகமம் 28 ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. உன் போக்கிலும் உன் வரத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எந்த காரியமா உன் வீட்டை விட்டு வெளியே போகிறாயோ அந்த காரியத்தை நான் ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிப்பேன். ஏன் ஆசீர்வதிப்பேன்னா உனக்கு முன்பதாக நான் நடந்து போய் தடைகளை நீக்கி உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ள நான் உன்னை கொண்டு போவேன். இதுவரைக்கும் தோல்வி தோல்வி தோல்வின்னு விழுந்து கிடந்தீங்கல்ல, இன்று இரவு கர்த்தர் உனக்கு முன்பதாக நடக்கிறார். ஹல்லேலூயா. பல ஆண்டுகளாக முடங்கி கிடக்கிற அந்த பொக்கிஷ சாலையை இன்று இரவு கர்த்தர் உனக்காக திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சிஸ்டர்? எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர்? எங்களுடைய விடுதலை கூட்டத்துக்கு ஒரு பிரதர், ஒரு அப்பா அம்மா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இருக்கு, அவருக்கு ஒரு 65 வயசு, இந்த அம்மாவுக்கு ஒரு 60 வயசு இருக்கு. ஜெப நேரம் வந்தது. அவங்க தனியா என்கிட்ட ஜெபிக்க வந்தாங்க. தனித்தனியா ஜெபிப்பேன் நான். அப்போ 2 பேருமே வந்து குழந்தைய போல ஓன்னு அழறாங்க. அவங்க பார்க்கறதுக்கு நல்ல வெல் ஆஃப், நல்ல பணக்கார குடும்பம் மாதிரி தெரியுது. அவங்க தோற்றத்தை பார்த்தாலே அப்படி தெரியுது. 2 பேரும் வந்து ஓன்னு கதறி அழறாங்க. நான் சொன்னேன், அழாதீங்க, என்னன்னு சொல்லுங்க, நம்ம ஜெபிக்கலாம். அவங்க சொன்னாங்க, அடுத்த வாரம் என் பெண்ணுக்கு திருமணம். என் பெண்ணுக்கு அடுத்த வாரம் திருமணம். எங்க கையில ₹1 காசு கிடையாது. பயங்கர கடன்ல சிக்கி கொண்டு இருக்கிறோம். பேங்க் கிட்டயும் லோன் எங்களால வாங்க முடியாது. எங்களை நம்பி எந்த மனுஷர்களும் பணமும் தர மாட்டாங்க. அடுத்த வாரம் என் பிள்ளைக்கு மேரேஜ். நாங்க ரொம்ப வசதியா வாழ்ந்தவங்க. பென்ஸ் கார்லாம் வச்சிருந்தோம், ஆடி கார்லாம் வச்சிருந்தோம். எல்லாம் பிசினஸ் தோல்வியில் எல்லாத்தையும் இழந்துட்டோம். இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமான நிலைமைக்கு வந்துட்டோம். எப்படியோ என் பிள்ளைக்கு, என் மகளுக்கு ஒரு மகனை பார்த்து வச்சுட்டோம். அடுத்த வாரம் கல்யாணம். ஆனா என் மகளுக்கு ஒரு நகை வாங்க எங்க கிட்ட காசு கிடையாது. எதுவுமே செய்ய காசு கிடையாது. மருமகனுக்கு ஒரு கோட்டு வாங்கி கொடுக்க காசு கிடையாது. எங்களுக்கு இந்த திருமணத்தில் அவமானம் வந்ததுன்னா நானும் என் மனைவியும் தூக்கு மாட்டி சாவதை தவிர எங்களுக்கு வர வழியே கிடையாது. எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க. அடுத்த மாசம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வர போறாங்க.
கையில் ₹1 இல்லை. எவ்வளோ படபடப்பாக இருக்கும். எப்படி தூக்கம் வரும், எப்படி சாப்பிடுவான், எப்படி நிம்மதியாக இருப்பான். அவர்கள் மேலே நான் கரங்களை வைத்து, ஆண்டவரே மன இறங்குங்க, இவர்களுக்கு முன்பதாக நடந்து போங்க, தடைகளை உடைத்து, வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் கர்த்தர் இவர்களுக்கு தருவீராக, எழுந்தருளும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி, அப்படி அதிகாரத்தோட ஜெபம் பண்ணி பிளஸ் பண்ணி அனுப்பிட்டேன். அதுக்கு பிறகு அவங்க போயிட்டாங்க. என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியாது. மேரேஜ் நடந்ததா நடக்கலையா, எப்படி இருக்கிறாங்க ஒண்ணுமே தெரியாது. சரியா 2 மாசம் கழிச்சு ஒரு கவர்ல ஒரு ₹20,000 காணிக்கையோட திரும்பி வராங்க. வந்துட்டு சொல்றாங்க, நீங்க ஜெபம் பண்ணி அனுப்பின மறுநாள் ₹25 லட்சம் ஒரு மனுஷன் எங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு காசு கொடுத்துட்டு போற. ₹25 லட்சம். அல்லேலூயா. வீட்டுக்கு வந்து கதவை தட்டி, உங்களுக்கு திருமணம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், உங்ககிட்ட பணம் இல்லைன்னு தெரியும், இந்த காசை வச்சுக்கங்க, நீங்க எப்ப பணம் வருதோ அப்போ கொடுத்தா போதும்னு சொல்லி ஆண்டவர் எங்க வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய அற்புதம். ஆண்டவர் உனக்கு முன்பதாக நடக்க ஆரம்பிச்சிட்டார்னா சிஸ்டர், ஆண்டவர் எல்லா தடைகளையும் உடைப்பார். இந்த இரவு இங்க அநேகர் பொருளாதாரத்தில் தடைப்பட்டு இருக்கீங்க, பொருளாதார வாசல்கள் அடைபட்டு இருக்கிறது. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்று இரவோடு அந்த கதவு உடைந்து போன, இன்று இரவோடு அந்த கதவு உடைகிறது, இன்று இரவோடு அந்த தாழ்பால்கள் முறிகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த வருடத்தை நீ முடிக்கும் போது கடன்காரர்களாக அல்ல, கடன் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை வைத்திருப்பார். உங்கள் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார். ஒரு ஹல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். வெட்கப்பட்ட அதே தேசத்தில் தேவன் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். அல்லேலூயான்னு சொல்லுங்க. நல்லா கேளுங்க. ஆண்டவர் எழும்பும் போது என்ன செய்வார்னா, உங்களையும் கூட சேர்த்து எழுப்புவார். நீ இப்படி இருக்கக்கூடாது, இனி நீ இப்படி இருக்கக்கூடாது, எழுந்துரு, நான் உனக்கு முன்பதாக நடக்கிறேன்ல, எழுந்துரு, நீயே எழுந்து நட. தேவன் உன்னையும் அதிகாரத்தோடு எழுப்புவார், வல்லமையோடு உன்னை எழுப்புவார், தமது ஆவியை உன் மேல ஊற்றி கர்த்தர் உன்னை எழுப்புவார். அல்லேலூயா. யோவான் 6:44 சொல்லுகிறது, கடைசி நாட்களில் நான் அவர்களை எழுப்புவேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் எழுப்புவார். உங்கள் பாவ கட்டிலிருந்து, சாப கட்டிலிருந்து, பிசாசின் போராட்டத்திலிருந்து, வியாதியிலிருந்து தேவன் இன்று இரவு உங்களை எழுப்புவார். ஊழியக்காரியாய் அபிஷேகத்தை எழுப்புவார். இனி நீ சும்மா இருக்க மாட்ட. உன் மேல ஒரு ஊழிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஒரு வல்லமையான அபிஷேகத்தை உனக்கு கர்த்தர் கொடுப்பார். இனி உன் வாழ்க்கை நீ உள்ள வந்த வண்ணமா இருக்காது. நீ எந்த நிலைமையோடு உள்ள வந்தாயோ அந்த நிலைமையோடு நீங்க வெளியே போவது கிடையாது. சவுல் கழுதைய தொலைச்சிட்டு வந்தான். சாமுவேல் அவன் சந்தித்து செல்லும் போது அவன் ஒரு கழுதை மேய்க்கிறவன்ல, இஸ்ரவேலுக்கே ராஜாவாக திரும்பி போனான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கழுதைக்காக வந்திருக்கீங்க, கழுதை தொலைஞ்சு போச்சுன்னு வந்திருக்கீங்க, ஏதோ சில அற்பமான காரியங்கள் மாற்றப்படும் வந்திருக்கீங்க. ஆனா நல்லா கேட்டுக்கங்க, நீங்க இந்த இடத்தை விட்டு போகும்போது ஆண்டவர் உங்களை அற்பமான காரியத்தை தேடி வந்தீங்களா, அதல்ல, உங்களுக்கு ஒரு ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்து நீங்கள் அறியாதது, உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு முன்வைக்கிறார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை இன்றைக்கு எழுப்ப போகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் இன்றைக்கு உங்களை எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு எழும்பு, கர்த்தரின் புயமே எழும்பு. நீங்க யார் சிஸ்டர்? நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க யாரு? கர்த்தருடைய கரம். யாரு நீங்க? கர்த்தர் கரம் என்ன செய்யும்? என்ன செய்யும் கர்த்தர் கரம்? அது செய்யாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க யாருன்னு பைபிள் சொல்லுது? எழும்பு எழும்பு, கர்த்தரின் புயமே. முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரின் கரமே எழும்பு எழும்பு. உன் வல்லமையை தரித்துக்கொள். ராகாபை துண்டித்தது, வலு சர்பங்களை வதைத்தது நீ அல்லவா? நீ அல்லவா வலு சர்பங்களை மிதித்த?
எழும்பு. கர்த்தர் இன்றைக்கு உன்னை உற்சாகப்படுத்துகிறார். நீ சாதாரண நபர் அல்ல. கர்த்தர் உன்னை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறாரு? நீ இந்த பூமியில தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவருடைய கரம். அதனால்தான் மந்திரவாதி சொன்னாங்க மோசேயை பார்த்து, அவன் மேல் கர்த்தருடைய விரல் இருக்கிறது. இயேசு எப்படி பிசாசுகளை துரத்தினார்? தேவனுடைய விரலை கொண்டு பிசாசுகளை துரத்தினார். பிசாசுகளை பார்க்கும்போது எப்படி பார்க்க? ஏய், இது தேவனுடைய விரல், இது தேவனுடைய கரம். அல்லேலூயா. நீ எப்படி பிசாசுடைய பார்வைக்கு தெரிகிற? கர்த்தருடைய அக்கினி கரமா தெரிகிற, தேவனுடைய வல்லமையான புயமானி தெரிகிற. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி லகா துரா கட ரபகா லேகா தரகட ரபா. நல்ல கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில ராகாவை துண்டித்தது நீ அல்லவா? வலு சர்மங்களை தூக்கி போட்டு மிதித்தது நீ அல்லவா? நீ அல்லவா மந்திரத்தை மிதித்தாய்? நீ அல்லவா மந்திரவாதிகளை முழங்காலிலே நின்று துரத்தினாய்? ஓ கட்டா தரகட்டா. எழும்பு, 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 எழும்பு. உன் வாலிபத்தில் எழும்பி பிரகாசித்தது போல எழும்பு. முந்தின தலைமுறைகளில் எழும்பி நின்றது போல எழும்பு. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் கரமே, கர்த்தரின் கரமே. ஒரு அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது. பரலோகம் திறக்கப்படுகிறது. வல்லமை, வல்லமை, அக்கினி, அக்கினி, வல்லமை, தேவ அக்கினி உன் மேல விழுகிறது. உன் மேல வரங்கள் இறங்குகிறது, வரங்கள் இறங்குகிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அக்கினி, அக்கினி, அக்கினி. தேவன் அநேகரை அபிஷேகிக்கிறார். உன்மேல் அபிஷேகம் இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது. உன்மேல் கர்த்தருடைய வல்லமை பாய்கிறது. லோகா தர கட தர கட தர கட தர கட லேகா தபரக துர கட ரப லப ரப ரப லப. எழும்பு, எழும்பு கர்த்தரின் புயமே. எழும்பு, எழும்பு. உன் ஜெபங்கள் எவ்வளவு மந்திரவாதிகளை நிர்மூலமாக்கியது என்று உனக்கு தெரியாது. உன் ஜெபங்கள் எவ்வளவு கூட்டத்தை ரட்சிப்புக்குள் நடத்தி இருக்கிறது என்பது உனக்கு தெரியாது. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, பூர்வ தலைமுறைகளில் எழும்பி பிரகாசித்தது போல எழும்பு. நீ ஏன் சோர்ந்து போயிட்ட? ஏன் உன் குடும்பத்தை நினைச்சு சோர்ந்து இருக்கிற? ஏன் உன் பிள்ளைகளை நினைச்சு சோர்ந்து இருக்கிற? கர்த்தரின் புயமே, திரும்ப அந்த முந்தின அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு எழும்பு. அந்த பழைய ஜெபாவியோடு எழும்பு, அந்த உபவாச வல்லமையோடு எழும்பு. நீ இழந்த அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் உன் மேல திரும்ப கொண்டு வருகிறார். ஏய், ஏய், உன் மேல அந்த அபிஷேகம் திரும்புது, 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 திரும்புது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. அந்த பழைய அபிஷேகம், அந்த பழைய அபிஷேகம், அந்த பழைய அபிஷேகம் இதோ உன்மேல வருகிறது, உன்மேல் வருகிறது. கைகளை தட்டி, கைகளை தட்டி. Receive the anointing. Receive the பழைய அக்கினி, பழைய அபிஷேகம். Receive, receive fire. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Fire, fire. பெற்றுக்கொள் தேவ அக்கினி, தேவ அக்கினி. Fire, தேவ அக்கினி, 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 அக்கினி. Fire. Receive, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Receive the fire. Receive அக்கினி, அக்கினி. கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி. தேவ மகிமை, தேவ மகிமை, மகிமை. நீ இழந்த அபிஷேகம், நீ இழந்த வல்லமை உண்மையான தீர்க்க தரிசன ஆவி திரும்புகிறது. அந்த பிசாசுகளை துரத்துகிற வல்லமை வருகிறது. ஏய், உன் மேல இறங்குது, உன் மேல இறங்குது. அடக்கி கொள்ளாத, உன்னை அடக்காத. ஆவியானவருடைய தூக்கி வீச, ஆவியானவருடைய தூக்கி வீச. ஆவியானவருடைய தூக்கி
தூக்கி வீச, ஆவியானவரை தூக்கி வீச, அபிஷேகம் இருக்கிற இடத்துல பேய்களுக்கு என்ன வேலை? பிசாசுகளுக்கு என்ன வேலை? பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அக்கினி இறங்குகிறது, சுட்டரிக்கிற அக்கினி. மகளை விட்டு வெளியே ஓடு, 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 ஓடு. செய்வினை ஏவல் ஆவியே, மந்திர ஆவியே, சர்ப்பங்களே, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. கர்த்தர் எழுந்தருளுகிறார், கர்த்தர் எழுந்தருளுகிறார், எழுந்தருளுகிறார். பேய்கள் வெளியே வருகிறது, பேய்கள் வெளியே வருகிறது, பிசாசுகள் வெளியேறுகிறது. உன் வீட்டை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு, உன் பிள்ளைகளை விட்டு, சர்ப்பங்களே, 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 வெளியேறு, வெளியேறு. குட்டி சாத்தானே, குட்டி சாத்தானே, வெளியே ஓடு, ஓடு, செத்த ஆவிகள், செத்த ஆவிகள், வெளியே ஓடு, 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 ஓடு. கர்த்தர் வீட்டுக்குள் நெருப்பாய் இறங்குகிறார், உன் வீட்டுக்குள் நெருப்பாய் இறங்குகிறார், உன் வீட்டின் மேல ஒரு அக்கினி இறங்குகிறது. Fire, 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 fire. வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. பொல்லாத ஆவிகளே, உடம்பை விட்டு வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. வியாதிகளை கொண்டு வந்த ஆவிகள், பலவீனத்தை கொண்டு வந்த ஆவிகள், விக்கிரக ஆவிகள், வெளியேறு, 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 வெளியேறு. சபடியா வெளியேறு, 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 வெளியேறு. உன் வீட்டை விட்ட தகடுகள் வெளியே வருகிறது, தகடுகள் வெளியே வருகிறது, தகடுகள் வெளியே வருகிறது. மந்திர தகடுகள், செய்வினை தகடுகள் வெளியே வருகிறது. கர்த்தர் உன் மேல பயங்கரமா இறங்குகிறார், கர்த்தர் உன் மேல அக்கினியா இறங்குகிறார். இன்றைக்கு சாபங்கள் உடைகிறது, சாபங்கள் உடைகிறது, சாபங்கள் உடைகிறது. நீ வெளியே போகும்போது நீ தேவனுடைய தீர்க்கதரிசி, ராஜரீக அபிஷேகம் உன் மேல வருகிறது, ராஜரீக அபிஷேகம். எல்லா கைகளை தட்டி தேவ அக்கினி போதே இறங்கி கொண்டிருக்கிறது. பரலோக அக்கினி ஒவ்வொருவரின் தலைமையிலும் இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. சாகரா தீபன ஹந்தர கடல கடரமா ரீகடல தடகடரா ரீபா ஹோ ரீகடல கடரா. வல்லமஹ, வல்லமஹ, வல்லமஹ. தலை முதல் கால் வரை இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா கைகளை தட்டி விசுவாசத்தோட அந்நிய பாஷைகளை பேசி ஜீசஸ், அபலோ ஜீசஸ், ஜீசஸ். உங்களுக்கு தெரியாது உங்க வீட்டுல இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி. உங்கள் வீட்டை கட்டி வைத்த சில ஆவிகள் வெளியே ஓடுகிறது. உங்க வீட்டுக்குள்ள ஒரு மகிமை இறங்குது. நீங்க இங்க தேவனுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது உங்க வீட்டுக்குள்ள தேவன் தமது வல்லமையை அனுப்புகிறார். தேவ தூதர்களும் வீட்டுக்குள்ள அனுப்புகிறார். வியாதியில படுத்து கிடக்கிற அந்த நபரை கர்த்தர் இப்போது தொடுகிறார். குடித்து வெறித்து படுத்துக் கொண்டிருக்கிற நபரை கர்த்தர் தொடுகிறார், தொடுகிறார். ஜீசஸ், ஜீசஸ். விட்டுருங்க, வந்தோக்கா ஷாலா காமாக்கா சீக்கலா மல்லாக்கா துரா லீகா துரா கட ராமலாக்கா துரா கட. நான் சொல்றேன், இவ்வளவு ஆண்டுகள் நீங்க உட்கார்ந்து இருந்தீங்க. இது முதற்கொண்டு கர்த்தர் உங்களை எழுப்புகிறார். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. உங்கள் குடும்பம் முழுவதற்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் சபைக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. உங்க வேலை ஸ்தலத்தில் நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. கர்த்தர் இன்று இரவு உன்னை எழுப்புகிறார், எழுப்புகிறார். நல்லா கேளுங்க. கர்த்தர் எழுந்தருளும் போது நடக்கிற முதல் காரியம் என்ன? உன் சத்துருக்களை சிதறடிப்பார், சத்துருக்களை சிதறடிப்பார். தலைமலை கைகளை வைத்து, தலைமலை கைகளை வைத்து யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிறாங்களோ அப்படியே கண்களுக்கு முன்பதாக இப்ப கொண்டு வாங்க. யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தைகளை பேசி, பொய்யான காரியங்களை உங்கள் பேரில பேசி,
உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடை செய்து உங்கள் பணத்தை உங்களுக்கு கொடாமல் யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்களோ அவங்களை உங்க கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாங்க. அந்த சூழ்நிலைகளை உங்க கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாங்க. இப்ப சொல்லுங்க, இவர்கள் எல்லாரையும் என் ஆண்டவர் சிதறடிக்கிறார். இவர்கள் எல்லாரையும் என் கர்த்தர் இன்று இரவு சிதறடிக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு ஜெபம், அருமையான ஜெபம். ஆண்டவர் எழுந்தருளும் போது முதல் நடக்கிற காரியம் என்ன? சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்ற ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. எவ்வளவு பேர் எனக்கு விரோதமாய் எழும்பி நின்றாலும் அது எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்? என் கர்த்தர் என் சத்துருக்களுடைய தாடையில் அடித்து அவருடைய பற்களை தகர்த்து போடுவார். எனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பினாலும் என் இருதயம் அதுல பயப்படாது. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன். அல்லேலூயா. உனக்கு விரோதமா யார் யார் மந்திரம் செய்றாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றேன், உன் தலையில இருக்கிற ஒரு மயிரை கூட அவங்களால பிடுங்க முடியாது. ஒரு மயிரை கூட அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. உன் தலையில இருக்கிற ஒவ்வொரு மயிரும் தேவன் எண்ணி வைத்திருக்கிறார். ஒன்று கூட அவர் சித்தம் இல்லாம கீழே விழாது, விழவே விழாது. பிரதர், என் தலை முடியத்து மந்திரவாதம் பண்ணிட்டாங்க பிரதர். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் பயப்படுற? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் எந்த மந்திரம் வேணாலும் செய்யட்டும், அது உன்னை அணுகவே அணுகாது. ஏன்? கர்த்தர் இன்று இரவு உனக்காக எழுந்திருக்கும் போது அவர் செய்கிற முதல் காரியம் என்ன? உன் சத்துருக்களை தகர்த்து போடுகிறார். உன் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற சத்துருக்களை தகர்த்து போடுவார். உன் அந்த வேலையை விட்டு காலி பண்ணணும்னு நினைக்கிறவனுடைய வேலை இயேசுவின் நாமத்தால் இன்னும் 2 மாதத்துல போகணும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை தொட்டா தேவன் என்ன செய்வார் என்பதை சத்துருக்கள் பார்க்கணும். சில நேரங்கள் நம்ம அப்படியே பூனைக்குட்டியாவே வாழ்ந்துடக்கூடாது. ஆண்டவர் எல்லாரையும் அன்பா நேசிக்க சொல்லிட்டார் பிரதர். ஒரு கன்னத்தில் அடிச்சா இன்னொரு கன்னத்தை காட்ட, அது ஒரு பக்கம், அது கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஒரு பக்கம். ஆனா மறுபக்கம், உனக்கு விரோதமா ஒரு சத்துரு எழும்புறானா, பவுல் அந்த மந்திரவாதி எலிமாசை பார்த்து சொல்றான், சபிக்கப்பட்டு. உடனே அவன் கண்ணு போயிடுச்சு. அது மறுபக்கம். ஒரு பக்கம் நீ தேவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் ஜனங்களுக்கு காட்டணும், மறுபக்கம் உன் சத்துருக்களுக்கு தேவனுடைய வல்லமையை நீ காட்டணும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்க. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? அல்லேலூயா. ஒரு பக்கம் நீ அவர்களை நேசிக்கிறனா, மறுபக்கம் உனக்கு விரோதமான அவர்களுடைய செயல்களை நீ முறியடிக்கணும். உனக்கு விரோதமான அவர்களுடைய எல்லா திட்டங்களும் நீ முறியடிக்கணும். எனக்கு விரோதமா செய்யாத மந்திரமா? இந்த விடுதலை கூட்டத்தில் எவ்வளவோ மந்திரவாதிகள். ஒரு மந்திரவாதி, ஒரு மந்திரக்காரி என் கூட்டத்திலேயே ஒரு பெரிய மந்திர மாலையை போட்டுக்கிட்டு பின்னாடி உட்கார்ந்து மந்திரம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆண்டவர் சொன்னார், அது இருக்கிறா பாரு மந்திரக்காரி, உன்னை அழிக்க மந்திரம் செய்ய வந்திருக்கிறார். நான் சொன்னேன், இங்க வா. இயேசுவின் நாமத்தை சொல்லி தலைமையில கையை வச்சோனுமே பொத்துன்னு கீழே விழுந்தது அந்த அம்மா. அவ்வளவுதான். அடுத்த 20 நிமிஷம் உயிர் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாத அளவு ஆண்டவர் அடிச்சார். எழுந்தது தப 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 தபன்னு ஓடிய போச்சு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது, வாய்க்கவே வாய்க்காது, வாய்க்கவே வாய்க்காது. உன்னை அடிக்க, உன்னை முடக்க, உன்னை கடன்காரனா மாற்ற, உன்னை பலவீனப்படுத்த, உன் ஆசீர்வாதங்களை தடை செய்ய எந்த அந்தகார சக்திகளும் உனக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. ஏன்? தேவன் உன் சத்துருக்களை தகர்த்து போடுவார். God will scatter your enemies. அதுதான் பைபிள் சொல்லுதுங்க. சங்கீதம் 68:1 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 68:1. தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பதாக ஓடி போவார்கள். நல்லா கேளுங்க. தேவன் எழுந்தருளும் போது என்ன நடக்கும்? என்ன நடக்கும் சிஸ்டர்? சொல்லுங்க. முதல்ல தேவன் எழுந்தருளும் போது என்ன நடக்கும்? உன் சத்துருக்களை கர்த்தர் சிதறடிப்பார். சத்துருக்களை கர்த்தர் சிதறடிப்பார்.
ஆண்டவர் சொல்றார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பதாக ஓடி போவார்கள். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பகைக்கிறான் பாரு, அவன் உன் சத்துரு இல்ல, இனி அவன் ஏன் சத்துரு. உனக்கு விரோதமா மந்திரம் செய்யறான் பாரு, அவன் உனக்கு விரோதமா பண்ணல, அவன் எனக்கு விரோதமா பண்றான். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இனி அவன் உன் எதிரி இல்ல, அவன் ஏன் எதிரி. இனி இந்த யுத்தம் உண்டல்ல, இது என்னுடைய யுத்தம். இனி இந்த போராட்டம் உன்னுடையதல்ல, இது என்னுடைய போராட்டம். நான் எழுந்தருளி அவர்களை சிதறடிப்பேன். எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றேன்? எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. நல்லா கேளுங்க. 1989 அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு பூகம்பம், பயங்கரமான ஒரு பூகம்பம். அந்த சான் பிரான்சிஸ்கோல ஒரு பெரிய ஒரு பாலம் ஒன்று, புதிய ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டி இருந்தார்கள். அவ்வளவு ஸ்ட்ராங்கா, அவ்வளவு கான்கிரீட் போட்டு, அவ்வளவு பிளான் பண்ணி ஒரு மகா பெரிய பிரிட்ஜ் ஒன்று. ஆனா ஒரு பூகம்பம் வந்தது. எவ்வளவு நிமிஷம் நீடித்ததுன்னா 20 நொடிகள். 1 2 3 4 5 6 20 நொடிகள், அவ்வளவுதான். அந்த 20 நொடியில அந்த பிரிட்ஜ் இருக்குது பாருங்க, அந்த பிரிட்ஜ் அப்படியே கைய வச்சு இப்படி அடிச்சு நொறுக்குனா அப்பளம் எப்படி நொறுங்கும், அப்பளம் அந்த மாதிரி பிரிட்ஜ் நொறுங்கிடுச்சு. அந்த மாதிரி பிரிட்ஜ் நொறுங்கிடுச்சு. அப்படியே சுக்குநூறா ஒடிந்து கீழே கொட்டியது. யாரோ ஒரு மனுஷன் வந்து அந்த பிரிட்ஜை பிடிச்சு அப்படி பேத்து தூக்கி அப்படி வீசியது போல அந்த பிரிட்ஜ் நொறுங்கி போச்சு. மறுநாள் அந்த தேசத்தில் ஒரு பிரபலமான பத்திரிகையில இந்த பிரிட்ஜ் நொறுங்கப்பட்ட இந்த செய்தி எந்த தலைப்புல வந்ததுன்னா, லார்ட் கிளாப்ட் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அப்படின்னு வந்தது. ஆண்டவர் கையை தட்டினார், பிரிட்ஜ் நொறுங்கி போச்சுன்னு வந்தது. அல்லேலூயா. தேவன் கையை அப்படி தட்டினாரு, அது பிரிட்ஜ் நடுவுல மாட்டிக்கிச்சோ, பிரிட்ஜ் நொறுங்கி போச்சு. அப்படிதான் இன்றைக்கு ஆண்டவர் உன் சத்துருக்களை சிதறடிக்க போகிறார். அல்லேலூயா. தேவன் கைகளை தட்டி இன்றைக்கு உன் சத்துருக்களை சிதறடிப்பார். நல்லா கைகளை தட்டி அவர் அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயினுடைய அதிகாரம் நிறைந்த ஜெபம், எழுந்தருளும் ஆண்டவரே, எழுந்தருளும். நீங்க, நான் நல்லா சொல்றதை கேளுங்க, நீங்க மட்டும் ஆண்டவர் கூட இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி பவர்ஃபுல்லானவங்க யாருமே இருக்கவே முடியாது. பிரச்சனை என்னன்னா, நிறைய நேரங்கள் நம்ம பிரச்சனை போய் மாட்ட காரணம் என்னன்னா, கர்த்தரை விட்டு விலகி வாழ்வது, தேவ பிரசனத்துக்கு வெளியே வாழ்வது, தேவ மகிமைக்கு வெளியே வாழ்வது, அபிஷேகம் இல்லாமல் வாழ்வது. இதுதான் பிரச்சனை. ஏன் இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ள பேய், பிசாசு, மந்திரம், ஏன் அதெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள வந்ததுன்னா, உன் வீட்டுல தேவ மகிமை இல்லாம நீ வாழ்ந்ததுதான் காரணம். தேவனற்ற வாழ்க்கை, வாக்கு தத்தங்கள் மேல நம்பிக்கை இல்லாத. நான் தான் படிச்சிருக்கிறேன்ல பிரதர், என் படிப்பை வச்சு நான் நல்லா சம்பாதிப்பேன், நான் சம்பாதிச்சாதான் நான் எல்லாமே. நீ நம்பினது எல்லாமே உன் படிப்பு, உன்னுடைய வருமானம், இதை தான் நீ அதிகமா நம்பின. நீ கர்த்தரை அதிகமா நம்பல. எந்த மனுஷன் தேவனுடைய அபிஷேகத்தை அதிகமா நம்புறானோ, தேவ சமூகத்தை அதிகமா நம்புறானோ, அவனுக்கு விரோதமா எந்த சத்துருவன் தலை தூக்கவே முடியாது. உனக்கு விரோதமா ஒரு மந்திரவாதி கூட எழும்பி அவன் சக்சஸ்ஃபுல்லா எந்த காரியத்தை வாழ்க்கையில செய்யவே முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? அல்லேலூயா. நாங்க ஊழியம் செய்யற படப்பையில 2019 அந்த படப்பைக்கே தலைமைத்துவ பிசாசு என்னை தேடி வந்தது. படப்பைக்கே தலைவர் பிசாசு அதுதான் சொல்லுச்சு. நீ யாரு சொல்லுச்சு? நான் தான் அந்த படப்பைக்கே தலைவர் பிசாசு. ஏன் வந்தேன்னு கேட்டேன். சொல்லுச்சு, என்னுடைய எஜமான் உன்னை எச்சரிக்கும்படி அனுப்பியிருக்கிறார். ஒரு பொண்ணுக்குள்ள வந்து அது என்ன சவால் விட்டு பேசுது. அது சொல்லுது, உன் கூட பேசதான் இந்த பொண்ணுக்குள்ள நான் இறங்கினேன், உன் கூட பேசதான் இந்த பெண்ணை நான் பிடிச்சேன். அப்படியா? சரி, யார் உன்னை அனுப்புனா? என்னுடைய எஜமான் லூசிபர் என்னை அனுப்பி விட்டார். என்ன சொல்லி அனுப்பி இருக்கிறாரு? அவனை போய் எச்சரி, அவன் பண்ற இந்த ஊழியம் நம்ம ராஜ்யத்தை பாதிக்குதுன்னு சொல்லி போய் எச்சரி. அல்லேலூயா. இந்த பிசாசு சொல்லுச்சு,
நீ இந்த ஊழியம் செய்யாத, வல்லமையா ஊழியம் செய்யாத, நீ ஊழியம் செய், ஆனா எங்களை பாதிக்காதபடி ஊழியம் செய், நாங்க உன்னை டச்சே பண்ண மாட்டோம். அப்பதான் எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. அடடட, அப்போ ஊழியத்துல 2 வகை ஊழியம் உண்டு. ஒன்று பிசாச பாதிக்கிற ஊழியம், இன்னொன்று பிசாச நமக்கு தட்டி கொடுக்க, நல்லா பண்ணு ராஜா, நீ பண்ணு, உன்னால எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, ஜாலியா பண்ணு. அது பிசாச பாதிக்காத ஊழியம். அந்த ஊழியம் செய்வதை விட தூக்க மாட்டி செத்து போலாம். நான் சொல்றேன், அந்த ஊழியம் செய்யறதை விட தூக்க மாட்டிட்டு செத்துடலாம் ஊழியக்காரங்க. ஊழியம் செஞ்சா அந்த பகுதிக்கு உன்னுடைய ஊழியம் ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும். ஜனங்க வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும், ஒரு அக்கினியை இறக்கி கொண்டு வரணும். ஒரே ஒரு எலியாதான் 450 பாகால் தீர்க்கதரிசிகள், 400 பூசாரிகள், ஒரே வருத்தம் தான். அந்த கர்மேல் பர்வதத்தில் ஒரு அக்கினியை இறக்கி அவ்வளவு பேரைய நிர்மூலமாக்கி போட்டான். வாழ்ந்தா, ஊழியம் செஞ்சா, தேவ பிள்ளையா இருந்தா எலியாவை போல வானத்தை கிழித்து அக்கினியை இறங்கி வர பண்ணி ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வா. அதுக்கு தான் கர்த்தர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். வாழ்ந்தா அசைக்கணும், விசுவாசியா இருந்தா அசைக்கணும். இந்த ஊழியத்தில், இந்த சபையில ஒரு விசுவாசியா இருந்தா நீ இந்த சவப்பெட்டிக்குள்ள போய் படுக்கும் போது ஒரு 100 பேரையாவது அசைத்து, ஒரு 50 மந்திரவாதிகளை அசைத்து, ஒரு 1000 பிசாசுகளை துரத்தி, அதெல்லாம் செஞ்சுட்டு வந்து அந்த சவப்பெட்டிக்குள்ள படு. பரலோகத்தில் ஆண்டவர் எழுந்து நின்று உன்னை கை தட்டி வரவேற்பார். அல்லேலூயா. பிசாசு சொல்லுது, ஊழியம் செய், எங்களை பாதிக்காத ஊழியம் செய். நீ ஜனங்களை நடத்துகிற அந்த அபிஷேகமும் ஜனங்களுக்குள்ள நீ செய்யற அந்த ஊழியமும் எங்களை பயங்கரமா பாதிக்கிறது. செய்யாத, நீ செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இப்ப பிசாசு சொன்னது, எப்படி எங்க ஊழியம் உன்னை பாதிக்குதுன்னு நான் கேட்டேன். அது சொல்லுது, உன் ஊழியத்தில் அபிஷேகம் உண்டு. ஊழியத்தில் என்ன இருக்குது? அபிஷேகம் இருக்குது. என்ன இருக்குது? அபிஷேகம் தான் பிசாசுகளை பாதிக்கும். உன் மேல அபிஷேகம் இருக்குதா, நீ பிசாசுகளை பாதிப்ப. உன் மேல இருக்கிற அந்த வல்லமை நீ போய் நின்னாலே பேய்களுக்கு உன்னுடைய ஸ்மெல் வந்துடும். ஏய், இது வேற ஸ்மெல், இது அபிஷேகம் ஸ்மெல், இது நம்ம கிட்ட வந்ததுன்னா நம்ம காலி. ஓடு ஓடு ஓடு, காலி பண்ண அந்த நபர் வர்றதுக்குள்ள பிசாசுக்கு தெருமுனையில இருந்து ஓடும். நீ சாதாரண பொட்டி கடைக்கு பச்சை மிளகா வாங்கணும்னு போவ, அங்க கூட்டி பேசுகிற பிசாசெல்லாம் இங்க வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே ஓடாங்க. ஏன்? உன் மேல அனாயிண்டிங் இருக்குது, உன் மேல தேவ வல்லமை இருக்குது, உன் மேல தேவ மகிமை இருக்குது, உன் மேல ஆவியானவர் அசைவாடுகிறார். அல்லேலூயா. பிசாசு சொல்லுது, நீ ஜனங்களை அந்நிய பாஷையில பேசு, அபிஷேகத்துல நிரம்பு, கைகளை தட்டு, அக்கினி இறங்குதுன்னு நான் சொல்லும் போது என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? இந்த பகுதியில பிசாசு கேக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியுமா? ஜனங்க அப்படி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து உருவின பட்டயத்தோடு தேவ தூதர்கள் படப்பை முழுவதிலும் இறங்கி எங்களை எல்லாரையும் சிதறடிக்கிறாங்க. ராபாலாக்கா தூராகாடா. அதான் நான் சொன்னேன், இங்க நீ ஜெபிக்கும் போது உன் வீட்டுக்குள்ள தேவன் வல்லமையை வெளிப்படுத்துறாருன்னு சொன்னேன். இங்க நீ ஜெபிக்கும் போது உனக்கு விரோதமான சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள் நான் சொன்னேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? தேவ தூதர்கள் இறங்கி சத்துருக்களை சிதறடிக்கிறார். அது சொல்லுது, இந்த படப்பையில இருக்கிற ஆயிரக்கணக்கான எனக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரையும் தேவ தூதர்கள் அடிச்சு தூக்கி எல்லைக்கு வெளியே வீசுறாங்களாம். அது சொல்லுது 800 அது கடல் பகுதி எல்லை. 800 போய் நாங்க விழுறோம். இங்க அடிக்கிற அடி 50-60 கிலோமீட்டர் தாண்டி போய் விழுதுங்களாம் பிசாசு. அந்த மாதிரி அடி தேவ தூதர்கள் அடிக்கிற அடி. அல்லேலூயா. விளங்குதா நான் சொல்றது? சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னாரு, நீங்க ஊழியம் செய்யும் போது என்ன நடந்தது தெரியுமா? மின்னலை போல பிசாசு வானத்திலிருந்து விழுந்தான். மின்னலை போல விழுந்தான். ஒரு அபிஷேகத்துல நீங்க நிரம்பி ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்னா, உனக்கு விரோதமான சத்துரு மின்னலை போல விழுவான். ஆண்டவர் தூக்கி அவன் 50-60 கிலோமீட்டர் அடிச்சு துரத்துவார். அவனை எது எல்லையும் அவன் அங்க போய் விழுவான். அல்லேலூயா. நான் கேட்டேன், திரும்பி எப்படி நீங்க உள்ள வரீங்க? அது சொல்லுது, இந்த அடி வாங்கினதுக்கு அப்புறம் எங்களை சும்மா எங்களால அத உடனே சரியாகாது. அந்த அடி
எங்களுக்கு திரும்ப 1 மாசம் ஆகும் அந்த காயம் ஆறி ஆவிக்குரிய மண்டலத்தில் விழுகிற அடி அது. எங்களுக்கு திரும்ப அந்த 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 அடியெல்லாம் சரியாகி எனக்கு கீழே இருக்கிற அந்த டீமெல்லாம் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, அங்கே மரம் சுடுகாடுன்னு ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள்லாம் போய் திரும்ப தேடி எல்லாரையும் கண்டுபிடிச்சு கூட்டிக்கிட்டு வந்து திரும்ப எங்கள் ராஜ்யத்தில் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண படப்பையில் 1 மாதம் டைம் ஆகும். நீ ஜபிக்கிற அந்நிய பாஷையில் ஜபிக்கிற கொஞ்ச நேரம் ஜபம் பிசாசு திரும்ப எழுந்தவன் வேட்டியை கட்டவே 1 மாசம் ஆகும். எத்தனை பேருக்கு புரியுது? விலங்குதான் சிஸ்டர் நான் சொல்றது. பக்கத்தை பற்றி சொல்லுங்க. வாழ்ந்தா அக்னியாரு நெருப்பாரு, குட்டி வாழ்க்கை தான், ஃபயரா எரி. உன் வெளிச்சத்தை தேடி ராஜாக்கள் வரணும், ஜாதிகள் வரணும், உன் முழு குடும்பத்தையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். அந்த பகுதிக்கே உன் ஊழியம் ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. சத்துருக்களை சிதறடிப்பார். எப்பொழுது தேவன் உனக்காக எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறுண்டு விழுவார்கள். ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, நான் எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ நான் முடிக்கிறேன். ரொம்ப சுருக்கமாக தான் நான் பிரசங்கிக்கிறேன். எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ நான் முடிக்கிறேன். 9 மணிக்கெல்லாம் நான் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம ஜெபிக்கலாம். சரி, 2வது ஆண்டவர் எழுந்தருளும் போது என்ன நடக்கும்னா, எடுத்து வாசிங்க. சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், எளியவர்கள் விடும் பெரும் மூச்சின் நிமித்தம் நான் இப்போது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க. ஆண்டவர் அடுத்தது யாருக்கு எழுந்திருக்கிறார்னா ஏழைகளுக்கு எழுந்துகிறார். எழுந்தருள. ஏழைகள்னா யாரு? விசாரிப்பற்றவர்கள். நீங்க சில நேரங்களில் சொல்றோம், என்னை விசாரிக்க ஒருத்தருமே இல்லை, கணவர் இருந்தும் நான் ஏழையா தான் இருக்கிறேன், பிள்ளைகள் இருந்தும் என்னை விசாரிக்க யாரும் இல்லை. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்க எனக்கு யாருமே இல்லை. இதுதான் ஏழை. வெறும் பணம் காசு இல்லாதவங்கல்ல, அவர்களும் ஏழைகள் தான். ஆனால் விசாரிப்பட்டு இருக்கிறவர்களும் ஏழைகள் தான். ஆண்டவர் சொல்றாரு, ஏழைகளுக்காக நான் எழுந்தருளுவேன், விசாரிப்பட்டவர்களுக்காக நான் எழுந்தருளுவேன், நொறுங்குண்டு இருக்கிறவர்களுக்காக நான் எழுந்தருளுவேன், உதவியற்றவர்களுக்காக நான் எழுந்தருளுவேன், ஆதரவு இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக நான் எழுந்தருளுவேன். எதற்காக எழுந்தருள போறார் கர்த்தர்? உனக்கு நன்மை செய்ய எழுந்தருள போகிறார். அல்லேலூயா. எதற்கு கர்த்தர் என்று இரவு உங்களுக்கு எழும்ப போறாரு தெரியுங்களா? வெறும் உங்களை சத்துருக்களை சிதறடிக்க மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வர, ஆசீர்வாதத்தை கொண்டு வர, செழிப்பை கொண்டு வர, உன்னை உயர்த்த, உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் அதே இடத்துல உன்னை மாற்ற தேவன் இன்று இரவு உனக்காக எழுந்தருளுகிறார். அல்லேலூயா. பெரும் மூச்சு விட்டு, ஆண்டவரே நான் எவ்வளவு வேதனையில் இருக்கிறேன், யாருக்கு தெரியும்? நான் ஒருவேளை நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறத பார்த்து எல்லாரும் நினைக்கலாம் நல்லா இருக்கிறாங்கன்னு நினைக்கலாம். ஆனா உமக்கு தான் தெரியும் நான் எவ்வளவு வேதனையோடு வந்திருக்கிறேன், எவ்வளவு துயரத்தோடு வந்திருக்கிறேன், வரும்போது கையில காசு கூட இல்லாத நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? பயப்படாதீங்க. இன்று இரவு உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் எழுந்தருளுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர்? எத்தனை பேர் அதை விசாரிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் இன்று இரவு உங்களுக்காக எழுந்தருளுவார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை இதே மாதிரி இருக்காது, உங்க சூழ்நிலை இதே மாதிரி இருக்காது. நீங்க அழுதுகிட்டே இருக்க மாட்டீங்க, எப்பவுமே நீங்க அப்படியே இருக்க முடியாது. நீங்க எப்பொழுதுமே துக்கத்திலே இருக்க மாட்டீங்க. காலையில நீ அழுதா மாலையில தேவன் உன் அழுகைய என்னவா மாற்றுவாரு? களிப்பாய் மாற்றுவார். நீ காலையில புலம்பிக் கொண்டிருந்தா மாலையில தேவன் உன்னுடைய வாழ்க்கைய எப்படி மாற்றுவாரு? ஆடல் பாடலாய் மாற்றுவார். உன் துக்கம் உனக்குள்ள அப்படியே நிரந்தரமா இருக்காது. நான் சொல்றேன், உனக்கு இப்ப இருக்கிற அந்த பிரச்சனை இது உன் வாழ்க்கையில அடுத்த கொஞ்ச நாள்ல இருக்காது. தேவன் அப்படி உங்களை டிசைன் பண்ணல. தேவன் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் போது, உலகத்தை சிருஷ்டிக்கும் போது எல்லாமே வெயில் சீசனா இருக்கணும் நான் சிருஷ்டித்தார். இல்ல ஒரு வெயில் சீசன் இருந்தா ஒரு மழை சீசன், மழை சீசனோடு ஆண்டவர் நிறுத்தல, ஒரு குளிர் சீசன். அல்லேலூயா.
ஒரு இலை உதிர் காலம், இந்த மாதிரி 5 காலங்கள் உண்டா? 5 சீசன்ஸா? நம்ம தேசத்துல 3 சீசன் தான் இருக்குதா? ஆமா. நல்லா கேளுங்க, ஆண்டவர் வந்து எப்படி படைச்சிருக்கிறார்னா, பகல்ல சூரியன், இரவுல சந்திரன், அப்படி மாறி 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 சூரியனும் சந்திரனும் மாறி 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 வர்றது போல ஆண்டவர் நமது வாழ்க்கைய அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்கிறார். உன் வாழ்க்கையில துன்பம் இருக்காது. துன்பம் இருக்குதா, அது அப்படியே அந்த துன்பம் தலைகீழா மாறும், நன்மையா மாறும். நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்க போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க, தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க. நீ தலை குனிந்து நடந்த சீசன் இன்றைக்கு முடியுது. இன்றைக்கு அந்த சீசன் ஓவர். தேவன் உன்னுடைய சீசனை மாற்றுகிறார். You will be blessed from today. இந்த நாள் முதற்கொண்டு உன் சீசன் மாறுது. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கின்ற இரவு எழுந்தருளுகிறார். ஆண்டவர் அதை செய்வாரா சிஸ்டர்? ஆண்டவர் அதை செய்ய வல்லவர் நம்புறீங்களா? தேவன் அதை செய்ய உண்மையானவர் நம்புறீங்களா? கைகளை உயர்த்தி என்னுடைய சீசன் இன்றைக்கு மாறுதுன்னு சொல்லுங்க. என் சூழ்நிலை இன்றைக்கு மாறுதுன்னு சொல்லுங்க. அதே வெறுமையில நீங்க இருக்க மாட்டீங்க. அதே தரித்திரத்தில் நீங்க இருக்க முடியாது. தேவன் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். அல்லேலூயா. பலவீனப்பட்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. நீங்க பலனோடு எழுந்து நடக்க போறீங்க, சுகத்தோடு வாழ போறீங்க. டாக்டர்ஸ்கள் சொல்லிட்டாங்களா, உனக்கு வந்திருக்கிற இந்த வியாதி இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ உயிரோடு இருப்ப? இல்லை இல்லை. அப்படி யாராவது உங்களை பார்த்து சொல்லிட்டாங்கன்னா என்ன நடக்க போகுது தெரியுங்களா? ஆண்டவர் உங்க ஆயுசு நாட்களை கூட்ட போறாருன்னு அர்த்தம். டாக்டர்ஸுகள் உங்களை பார்த்து இந்த வியாதி வந்ததுனால உன் ஆயுசு நாட்கள்ல ஒரு 20 வருஷம் குறைஞ்சிருன்னு சொன்னா பயப்படாதீங்க. ஆண்டவர் அடுத்த 30 வருஷத்தை இன்க்ரீஸ் பண்ண போறாருன்னு அர்த்தம். ஏசாயா வந்து சொல்றாரு, எசேக்கியா எல்லாம் வீட்டை ஒழுங்கு பண்ணிக்கப்பா, நீ அவ்வளவுதான், பூட்ட கேஸ் உன் கதை முடிஞ்சிடுச்சு, உன் கதை அவ்வளவுதான், எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கோ, வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடு, கீ எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிடு. இப்போ எசேக்கியா திரும்பி ஆண்டவரேன்னு அழுவுறாரு. அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது? ஆண்டவர் ஒரு கான்ட்ராக்ட் சைன் போறாரு. add 15 more years. அடுத்த 15 வருஷத்தை ஆட் பண்ணுப்பா அந்த எசேக்கியா லைஃப்ல. பரலோகத்துல ஒரு ஒப்பந்தம் போட்டாச்சு எசேக்கியாக்கு ஆண்டவர். 15 more years. தீர்க்கதரிசியா சொல்லி இருக்கட்டும். நான் சொல்றேன், ஆண்டவர் நான் சொல்றேன் 15 more years. எசேக்கியா போதுமாடா உனக்கு? போதுமாடா 15 வருஷம்? அடுத்த 15 வருஷம் நீ உயிரோடு இருப்பட. நான் சொல்றேன், பயப்படாத. யாராவது உனக்கு சவால் விட்டு இருக்கலாம், 3 மாசத்துல காலி பண்ணிடுறேன் பாரு, 6 மாசத்தை. அவன் சவால் விட்டானா நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அவன் எதிர்க்கவே இன்னும் நீங்க 6 வருஷம், அவன் 6 மாசம் சொன்னானா 6 வருஷத்தை ஆண்டவர் கூட்டுவான். உன் சத்துரு உன்னை பார்த்து பல்ல கடிச்சு கடிச்சு சாமான், புரியுதா? நீ அவங்க எதிர்க்கவே நல்லா வாழுவீங்க, அவங்க எதிர்க்கவே கார்ல போய் இறங்குவீங்க, அவன் வயிறெறிய வீடு கட்டுவீங்க, அவன் பார்க்க உன் பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போக போறாங்க. ஆண்டவர் செய்ய வல்லவரா? ஆண்டவர் சொல்றார்ல, உன் சத்துருக்களுக்கு முன்பதாக. ஆண்டவர் உன் சத்துருக்களுக்கு பின்பதாக செய்கிறவர் அல்ல, அவன் பார்வைக்கு முன்பதாக. உன் சத்துருக்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கும் போது உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து உன் பாத்திரத்தை நிரம்பி 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 வழிகிற பாத்திரமா கர்த்தர் உன்னை வைப்பார். அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆமா, உன் சத்துரு உன்னை பார்த்து பல்ல ஈழ கடிக்கும் போது நீ சிக்கன் எடுத்து கடிப்பாம எதிர்க்க ஆண்டவருடைய வைப்பார். உன்னை விலங்குதா விலங்குலையா? அவன் பல்ல கடிச்சா நீங்க சொல்லுங்க, நான் சிக்கனை கடிக்க போறேன். விலங்குதான் உங்களுக்கு? ஆமா. அல்லேலூயா. தேவன் அப்படி உங்களை ஆசீர்வதிக்க. எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர்? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க சிஸ்டர்? ஆண்டவர் அதை செய்ய உண்மையானவராக இருக்கிறார். ஒரு முறை பால் யாங்கிச்சோ அவருடைய புத்தகத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். வெளியே இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரைட். வெளியே நல்ல சத்தம் கேட்குதா? ஓகே. பால் யாங்கிச்சோனுடைய புத்தகத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். அதுல அவர் ஒரு சம்பவத்தை அழகா எழுதியிருந்தார். ஒரு முறை அவருடைய சபை, அப்பதான் அவருடைய சபை வளர்ந்துகிட்டு இருக்குது, ஒரு 600 பேர் இருக்கிறாங்க. அவருடைய சபை எங்க இருந்ததுன்னா ஒரு கூவாத்து ஓரத்தில் அவருடைய சபை அவர் அப்பதான் டெவலப் பண்றார். அங்கதான் சபையை ஆரம்பிச்சார்.
ஒரு பழைய கிழிந்து போன ஒரு துணியை வாங்கிட்டு வந்து அதுல டென்ட் போட்டு அந்த டென்ட் கீழே தான் சபையை ஆரம்பித்தார். அப்போ அந்த நாட்களில் அவர் என்ன பண்ணாரா, சுவிசேஷம் அறிவிக்க, பகல் நேரத்தில் சுவிசேஷம் அறிவிக்க அந்த காவா ஓரமா நடந்து அங்க உள்ள ஸ்லம் ஏரியால போய் ஒரு அம்மா வெளியே உட்காந்து பாத்திரம் தொலைக்கிட்டே இருந்தது. அந்த அம்மாவை பார்த்து பாலியங்கிச்ச சொன்னாரா, ஏசப்பா உன்னை நேசிக்கிறார். அந்த அம்மா முகமே திரும்பல. இவர் அந்த அம்மாவை பார்த்து, ஏம்மா ஏசப்பா உன்னை நேசிக்கிறார். அந்த அம்மா திரும்பவே இல்லை. திரும்ப சத்தமா, ஏம்மா உனக்கு கேக்குதா இல்லையா, ஏசு உன்னை நேசிக்கிறார். யார் என்ன நேசிச்சா நேசிக்கிறனா எனக்கு என்னையா, போயா. அவருக்கு பயங்கர டென்ஷன். வீட்டுக்கு வந்துட்டாரு, திரும்பி ஜெபிக்கிறாரு. திரும்ப மறுநாள் டிராக்ஸ் எடுத்தாரு, திரும்ப அதே அம்மா வீட்டுக்கு போனார். அந்த அம்மா துணியெல்லாம் காய போட்டுட்டு இருந்தது. அந்த அம்மாவை பார்த்து சொன்னாரு, இயேசு உன்னை நேசிக்கிறார். அப்படியே கட்ட குரல்ல, இயேசு உன்னை நேசிக்கிறார். அந்த அம்மா திரும்பவே இல்லை. இங்க பாரு, நீ ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ள நீ நரகம் போயிடுவ. அந்த அம்மா திரும்பி பார்த்து சொன்னாங்களா, இப்பவே என் வாழ்க்கை நரகம்தான், இப்பவே என் குடும்பம் நரகம்தான். என் கணவர் ஒரு குடிகாரன், எனக்கு 5 பிள்ளைகள் உண்டு, 5 பேருமே திருடர்கள். 3 பேர் இப்ப ஜெயில இருக்கிறான், 2 பேர் திருட போயிருக்கிறான். என் வாழ்க்கை எவ்வளவு வேதனையானது உங்களுக்கு தெரியாது. இப்பவே என் வாழ்க்கை நரக வாழ்க்கை தான். இனி என்ன வேற ஒரு நரகம், இந்த நரகத்தை விடவா அது பயங்கரமா இருக்கும். சொன்ன உடனே பாலியங்கிச்சுடைய இருதயம் உடைந்தது. சே, ஜனங்க எவ்வளவு வேதனையில் இருக்கிறாங்க. நம்ம சாதாரணமா சொல்றோம் நீ நரகம் போயிடுவ, ஆனா ஜனங்க உண்மையாகவே நரகத்துக்குள்ள இருக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையே ஒரு நரகம். அப்போ பாலியங்கிச்சு அந்த அம்மாவை பார்த்து அன்போடு, ஒரு முறை நீங்க சபைக்கு வந்து பாரு, ஒரே ஒரு முறை வா, உனக்கு பிடிக்கலாம் நீ நின்று, ஒரே ஒரு முறை இந்த ஆண்டவரை தேடி நீ வந்து பாரு. ஆண்டவர் ஏழைகளை விசாரிக்கிறவர், ஏழைகளுக்கு கை கொடுத்து தூக்குகிறவர், ஏழை ஜனங்க கூப்பிடும் போது ஆண்டவர் மனம் இறங்குகிறவர். அதனால்தான் ஆண்டவர் தரித்திரரா இந்த பூமிக்கு வந்தார். உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்ற அவர் தரித்திரரானார். ஒரே ஒரு முறை வாமா. அவர் அப்படி அந்த அம்மா கிட்ட அப்படி அழகா பேச அந்த அம்மா பாலியங்கிச்சோவை பார்த்து கேட்டாங்க, சபைக்கு வந்தா என் பிரச்சனை எல்லாம் மாறிடமாயா? சொன்னாரு, ஒரு முறை வா, மாறலன்னா நீ வராத. அந்த வாரம் அந்த அம்மா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயிட்டாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் பாலியங்கிச்சோ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார், அந்த அம்மா வருவாங்களான்னு. கரெக்டா உள்ள வந்தாங்க. ஒரு மூலையில முழங்கால் படியிட்டாங்க, கைகளை இப்படி கூப்பி கொண்டாங்க. கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது, தார தாரையா கண்ணீர். இவருடைய பிரசங்கமும் இவருடைய ஜெபமும் அந்த அம்மாவுடைய இருதயத்தை சுக்குநூறா உடைச்சிருச்சு. அதுக்கு பிறகு அவர்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் மறுவாரம் அவருடைய கணவரையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க ஆலயத்துக்கு. இப்ப அவருடைய கணவரும் அந்த அம்மாவும் உட்கார்ந்து தேவனுடைய செய்தியை கேட்க, தேவனுடைய அன்பை பற்றி பேசுவதை கேட்க, அவருடைய இருதயம் எல்லாம் உடைந்து 2 பேருமே அழுது இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டாங்க. கூட்டம் முடிஞ்சு பாலியங்கிச்சு அவர்கிட்ட போய் பேசினார். எப்படி இருக்குது? நம்ம சொன்னாங்க, நான் முதல் வாரம் வரும்போது ஆண்டவர் என் இருதயத்தில் இறங்கிட்டார். என் பாரமெல்லாம் போயிடுச்சு, என் எதிர்காலத்தை குறிச்ச கவலைலாம் போயிடுச்சு. ஒரு பெரிய சமாதானம் இருக்குது ஐயா, ஒரு பெரிய சந்தோஷம் இருதயத்தில் வந்துடுச்சு ஐயா. அதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போன பிறகு 1 மாசம் சபைக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இவருக்கு வேலை இல்லை. ஒரு நாள் வந்து இவர்கிட்ட கேட்டாங்க பாலியங்கிச்சு, ஐயா எனக்கு வேலை இல்லை, ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், ஜெபம் பண்ணுங்க. இவர் அந்த ஐயாவோட தலைமையில கையை வச்சு, ஆண்டவரே உங்க ஆலயத்துக்கு வராங்க, இவங்களை ஒரு வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க, ஜெபம் பண்ணி அனுப்பிட்டார். இந்த அம்மா இவங்க வீட்டுக்கு போயிட்டு மறுவாரம் ஒரு 2.5 கிலோ அரிசி எடுத்துட்டு வராங்க சபைக்கு. எவ்வளவு? ஒரு 2.5 கிலோ அரிசி எடுத்துட்டு வந்து பாலியங்கிச்சோ கைகளில் கொடுத்து, ஐயா ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சார். வீட்டில் ஒருவேளை சோறு இல்லாத இருந்தோம், வீட்டில் ஜெபம் பண்ண, ஏசப்பா எங்களுக்கு பசிக்குது, சோறு இல்லை. என் கணவர் வெளியே போனார். என் கணவருடைய நண்பர்கள், குடிகார நண்பர்கள் எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் என் கணவரை பார்த்து சொன்னாங்க, டேய் நீ வந்தீங்கன்னா உனக்கு குடி வாங்கி தரேன், ஆனால் காசு மட்டும் கொடுக்க மாட்டேன். குடிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல குணம் என்னன்னா, காசு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் உங்களை சேர்த்துக்கிட்டு எவ்வளோ வேணாலும் வாங்கி கொடுப்பான். குடி 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 குடி
குடிகாரங்களுக்கு தெரியும். ஒரு அலையலியா சொல்லுங்க அப்படி. பரவாயில்லையே, சபை நல்ல தேர்ந்த சபை தான். நல்லா கேளுங்க. அவங்க சொன்னாங்களா, காசு மட்டும் கேட்காத, சரக்கு வாங்கி தர, எவ்வளவு வேணாலும் குடி. சொன்னாரா, இல்ல இல்ல, ஏசப்பா எனக்குள்ள வந்துட்டாரு, இனி நான் குடிக்க போறது கிடையாது. நீ காசு தரனா கூட பரவாயில்ல, நான் பட்டினியில் இருந்து கூட செத்து போறேன், ஆனா நான் திரும்ப அந்த குடி பழக்கத்துக்கு போக மாட்டேன். இதுதான் ரட்சிப்பு. உனக்குள்ள ரட்சிப்பு வந்துடுச்சுன்னா காசு இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் இழக்க மாட்டேன். அதுதான் உண்மையான ரட்சிப்பு. ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல, அவனுக்குள்ள ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவன் என்ஜாய் பண்ணுவான். பட்டினி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பாவத்தை மட்டும் நான் செய்ய மாட்டேன். அப்ப அதுல ஒரு குடிகாரன் என்ன பண்ணானா, உங்ககிட்ட நான் காசு கொடுக்க மாட்டேன், உனக்கு நான் அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு 25 கிலோ அரிசி மூட்டையை வாங்கி இவர் தலைமையில வச்சுட்டான். இவர் அந்த அரிசி மூட்டையை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாரு. அந்த அம்மா அந்த 25 கிலோ அரிசியிலிருந்து 2.5 கிலோ அரிசி தசம பாகமா எடுத்து ஆலயத்துக்கு. நல்லா கேளுங்க, சில நேரங்கள் இந்த தசம பாகம் இருக்குது பாருங்க, உங்க வாழ்க்கையை அதுதான் திருப்பம். நிறைய பேர் தசம பாகம்னா நீங்க வந்து யூடியூப்ல போட்டு தேடுறீங்க, தசம பாகம் கொடுக்கணுமா, சபைக்கு ஆலயத்துக்கு கொடுக்கணுமா, அது 10 பங்கா போட்டு 10 பேருக்கு கொடுக்க கூடாதா? ரொம்ப தவறு. நீங்க தசம பாகம் செலுத்தி பாருங்க, ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுத்து பாருங்க. புதிய ஏற்பாட்டில் தசம பாகத்துக்கான எந்த வசனமும் இல்லாம இருந்தாலும் நீங்க அதை செலுத்தி பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு உங்களுக்கு வருகிற சம்பளத்திலிருந்து ஒரு 10% எடுத்து கொடுத்து பாருங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை ஆண்டவர் தலைகீழா மாற்றுவார். அதுதான் உங்களை பெரிய அளவுக்கு உயர்த்த போகுது. நல்லா கேளுங்க, இந்த 2.5 கிலோ அரிசியை கொண்டு வந்து கொடுத்த உடனே இவருக்கு அதை வாங்க மனசே இல்லை. ஏன்னா அவங்களுடைய நிலைமை இவருக்கு நல்லா தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரா, இந்த அரிசியை தொட்டு ஜெபம் பண்ணி நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பொங்க வச்சு அதை சாப்பிடு, அந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கணும். இப்போ அதை அவர் வீட்டுக்கு ஜெபம் பண்ணி கொண்டு போயிட்டார். இந்த குடும்பம் சபைக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ 3 மாதம் கழித்து பால் எங்கிச்சோ அந்த வீட்டுக்கு ஒரு ஹவுஸ் விசிட்டிங் போறார். வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசுறாரு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இப்போ எங்க வேலை செய்றீங்க? அவர் சொல்றாரு, வேலை எங்கயா கிடைச்சது? இன்னும் வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கலையா? அப்ப எப்படி சாப்பிடுறீங்க? அதுவும் அந்த அரிசி மூட்டை தான். என்னையா அது? 25 கிலோ அரிசி மூட்டை 3 மாசம் உங்களுக்கு எப்படி வருது? டிஃபனும் அதுதான் சாப்பிடுறீங்க, லஞ்சும் அரிசி தான், டின்னரும் சாப்பாடு தான், சோறு தான், எப்படி 3 மாசம் வந்தது? அவங்க சொன்னாங்களா, ஐயா அது முதல் மாசமே தீர்ந்து போச்சு, ஆனா அதுல கடைசியில ஒரு 2.5 கிலோல வந்து மீந்தது பாருங்க, அந்த 2.5 கிலோ குறையவே இல்லை. அந்த 2.5 கிலோ அரிசியை எடுக்க அந்த மூட்டையில 2.5 கிலோ அரிசி தானா உற்பத்தி ஆகுது. பாலியாங்கி சோக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன சொல்றீங்க? அப்படியா? எங்க அந்த மூட்டையை கொண்டு வாங்க. அவங்க தூக்கிட்டு வராங்க. அதுல பார்த்தா 2.5 கிலோ அரிசி. இப்பதான் அரிசி வச்சேன் பாருங்க, 2.5 கிலோ அரிசி இருக்குது பாருங்க, கையில் அள்ளி காட்டு. திஸ் இஸ் காட்ஸ் ப்ரொவிஷன். தேவன் உன்னை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆசீர்வதிப்பார். தேவன் உனக்காக எழுந்து நிற்பாரானால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உன் தேவைகள் சந்திக்கப்படும். உனக்கு வேலை இருக்காது, உனக்கு ஆசீர்வாதமே. ஆனா நீ வீட்டை கட்டுவ, காரை வாங்குவ, நிலங்களை வாங்குவ, தங்க நகைகளை வாங்குவ. தேவன் உன்னை கீர்த்திய புகழ்ச்சிமாய் வைப்பார். எப்பொழுது? உனக்கு ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரார். தேவன் அந்த குடும்பத்தை அதுக்கு பிறகு ஆசீர்வதித்தார். அந்த 5 பிள்ளைகளையும் ஒருத்தர ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு அந்த 5 பேர்ல 2 பேர் பாலியாங்கிச்சோடைய திருச்சபையில ஊழியக்காரர்களா இருக்கிறாங்க. மீதி 3 பேர் அட்வொகேட்டா இருக்கிறாங்க. அட்வொகேட் ஒரு திருட்டு குடும்பங்க, ஒன்றுக்குமே உதவாத குடும்பங்க, சொத்துக்கு வழி இல்லைங்க, பூமியில நரகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த குடும்பங்க. ஆண்டவர் அந்த குடும்பத்துக்காக எழுந்தருளினார். இன்று இரவு ஆண்டவர் உனக்காக நிற்பார், எழுந்து அருளுவார். என்ன நடக்க போது? உன் வீட்டிலேயே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் பொங்கி பொங்கி வரப்போகிறது. உன்னுடைய களஞ்சியங்கள் அப்படி நிரம்ப போகிறது. ஹல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
எத்தனை பேருக்கு விளங்குத சிஸ்டர் நான் சொல்றேன்? போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய செட்டையின் நிழலில் அடைக்கலம் தேடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும். ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்கல்ல, ஏசப்பா தான் கடவுளை நம்பி வந்துட்டீங்கல்ல, ஆண்டவரை பார்த்து பாருன்னு வந்துட்டீங்கல்ல, ஆண்டவர் உங்க பாதையில ஆசீர்வாதத்தை சிதற பண்ணுவார். அல்லேலூயா. இந்த ரூத்து பாருங்க, முதல்ல எங்கேயாவது கிடைக்குமான ஒன்னொன்னா பொறுக்கிட்டு இருந்தா. போவாஸ் பார்த்தான், ஏய் செதற விடுங்கப்பா, அவன் நிறைய அள்ளட்டும், அவ பொறுக்க மாட்டா, இனி அவளை செதற விடுங்க. அவ செதறி போனதை அள்ளி வீட்டுக்கு எப்படி தூக்கிட்டு போனா? மூட்டையில தலைமையில தூக்கி வைக்கிற அளவு அவளாலையும் தூக்க முடியல, வேற ஒருத்த வந்து தூக்கி வைக்கிறான் தலைமையில. அவ்வளவு ஆசீர்வாதங்கள். நான் சொல்றேன், இனி நீங்க பொறுக்கிட்டு இருக்க மாட்டீங்க, இனி நீங்க மூட்டையா சுமந்துகிட்டு போவீங்க. தேவன் உங்களுடைய பாதையில நன்மைகளை ஆசீர்வாதங்களை அப்படி சிதற பண்ணுவார். எப்படி? நீ தூக்க கூடாத அளவு அதை சிதற பண்ணுவார். நல்ல கைகளை உயர்த்திவர். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்திவர். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, நல்லா கேளுங்க. மூன்றாவது, இந்த பாயிண்டோட நான் முடிச்சிடறேன். மூன்றாவது, தேவன் எழுந்தருளும் போது மூன்றாவது என்ன நடக்கும்? ஆண்டவர் எழுந்தருளும் போது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுங்களா? உங்களை கனப்படுத்துவார். எந்தெந்த இடத்துலலாம் வெட்கப்பட்டு கூனி குறுகி அவமானப்பட்டு, ஐயோ இந்த நபருக்கு முன்னாடி என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி நீங்க நின்னீங்களோ, ஆண்டவர் உங்களை அந்த நபர்களுக்கு முன்பதாக உங்கள் தலையை கனப்படுத்தும். என்ன படுத்துவாரு? இந்த அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஸ்தேவான் என்கிற ஒருவனை என்ன பண்றாங்க? கல்லடிக்கிறாங்க. கல்லடிச்சு என்ன பண்றாங்க? ஸ்தேவானை கொலை செய்றாங்க. அந்த நேரத்தில் ஒரு காரியம் நடக்குது. எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 7:55-56. அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவன் நிற்கிறதையும் கண்டு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறதையா நிற்கிறதையா? இயேசு எப்படி அங்க எப்படி இருந்தாரு? நின்று கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஸ்தேவானுக்கு ஒரு உபத்திரவம், ஒரு வேதனை. ஆண்டவர் என்ன பண்றாரு? பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர் அப்படி சிங்காசனத்தை விட்டு எழும்பி நின்று, என் மகனை நான் வெல்கம் பண்ண போறேன், அவனை நான் கனப்படுத்த போறேன்னு சொல்லி இயேசு எழுந்து நின்று அவனை கனப்படுத்தினார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? தேவன் எழுந்தருள போது என்ன வரனா? தேவன் உன்னை கனப்படுத்துவார். ஒரு முறை ஒரு கொரியன் பாஸ்டருடைய ஒரு சரித்திர புத்தகத்தை நான் வாசித்து கொண்டிருந்த போது, ஒரு நாள் அவர் ஆவியில எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு போனார். அப்படி அவர் ஆவியில எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த இடத்துக்கு போகும்போது, அந்த இடத்துல ஆண்டவர் ஸ்தேவானை காண்பித்தார். இது யாரு தெரியுமா? He is my son Stephen. இவன் தான் ஸ்தேவான். எனக்காக இந்த பூமியில பாடுபட்டான், கொலை ரத்த சாட்சியாய் மரித்தான். இன்னைக்கு பரலோகத்தை அந்த பரதேசியில சந்தோஷமா இருக்கிறான். அப்போ இந்த ஊழியக்காரர் போய் ஸ்தேவான் கிட்ட பேசினாராம். ஸ்டீஃபன், உங்களை கல்லெறியும் போது உங்களுக்கு வலிக்கலையா? உங்களுக்கு நோகெடுக்கலையா? எப்படி கல்லெறியும் போது தரிசனம் பார்த்தீங்க? அல்லேலூயா. நான் சொல்றேன், சில பேர் உங்க மேல கல்லெறியும் போது பார்க்காத, கண்ணை முடிக்கோ. சில பேர் உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா, அவங்கள பார்க்காத, சத்துருவை பார்க்காத, கண்ணை மூடி ஜெபம் பண்ணு, தேவனை பாரு. ஸ்தேவான் சொன்னாரு, என்னை யார் கல்லெறிஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் கண்ணை மூடிக்கிட்டேன், நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேன், பரலோக தரிசனத்தை பார்த்தேன், இயேசுவானவர் பிதாவின் வலது பாரிசத்தில் நிற்கிறத பார்த்தேன். எவன் என்னை அடிச்சா, யார் என்னை திட்டுனா, யார் எனக்கு விரோதமா எழும்பினா, ஒண்ணுமே எனக்கு தெரியாது. சில நேரங்கள் சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பும் போது நீ கண்ணை திறந்தாதான் யார் உன்னை அடிக்கிறான்னு பாப்ப, யார் உனக்கு விரோதமா எழும்புறான்னு. நான் சொல்றேன், உன் மேல கல்லடி விழ மனிதர்கள் கல்லை எடுக்கும் போது உனக்கு விரோதமா மனிதர்கள் கண்ணை மூடு, கர்த்தரை நோக்கி பாரு. கர்த்தர் உனக்காக எழுந்து நிற்கிறார்.
உன்னை கனப்படுத்த எழுந்து நிற்கிறார். உன்னை மகிமைப்படுத்த எழுந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. நீ கண்ணை திறந்தினா அவனுடைய அடி உனக்கு வலிக்கான. நீ கண்ணை மூடிட்டா அந்த அடியெல்லாம் கர்த்தர் உனக்காக ஏற்றுக்கொள்வார். ஸ்தேவான் சொன்னாரா, எனக்கு வலியே வலிக்கல, என்னை அடிக்கும் போது அந்த வலி எனக்கு உடம்புல தெரியவே இல்லை. யாரை அடிச்சாங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு சுத்தமா வலி இல்லை. ரத்தம் வந்தது, தலை உடைஞ்சது, மூளை வெளியே வந்து ஒன்னு எனக்கு தெரியாது. நான் கண்ணை மூடுனேன், மகிமையின் ராஜாவை பார்த்தேன். ஆண்டவர் எனக்காக எழும்பி நிற்கிறத பார்த்தேன். எனக்காக கரம் தட்டி கைகளை உயர்த்தி மகனே வான்னு சொல்லுகிறத நான் பார்த்தேன். அவ்வளவுதான் தெரியும். தேவனை கனப்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் என்னுடைய ஆவி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. தேவன் எழுந்தருளும் போது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுங்களா? உங்களை கனப்படுத்துவார். எந்த இடத்துல அடி வாங்குறீங்களோ, எந்த இடத்துல ஜனங்களால் நிந்திக்கப்படுகிறீர்களோ, எந்த இடத்துல அவமானத்தை சுமக்கிறீங்களோ, அதே குடும்பத்தில், அதே தெருவில், அதே பகுதியில், அதே வேலை ஸ்தலத்தில், அதே தொழில் செய்கிற ஸ்தலத்தில் தேவன் உங்களுக்காக எழும்பி நின்று உங்களை கனப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 12:26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் என்ன செய்வாரு? அவனை கனப்படுத்துவார். சொல்றேன், நீங்க கர்த்தருக்காக வாழ்ந்து பாருங்க, ஊழியம் செஞ்சு பாருங்க, உங்க சபையோடு இணைந்து நல்லா ஊழியம் செஞ்சு பாருங்க. குட்டி குட்டி ஊழியமா கூட இருக்கட்டும், ஒரு பெருக்கிற ஊழியம், ஒரு டாய்லெட் கழுவுற ஊழியம், ஒரு சேர் எடுத்து போடுற ஊழியம், ஒரு தண்ணீர் கொடுக்கிற ஊழியம், அவங்க குடிச்ச கப்பெல்லாம் உட்காந்து கழுவுகிற ஊழியம் நீங்க செஞ்சு பாருங்களேன். எவ்வளவு ஆசீர்வாதமா மாறுறீங்க பாருங்க, எவ்வளவு பிளெஸிங்கா மாறுறீங்க பாருங்க. மோகன் சி லாசரஸ் ஐயாவோடு கூட அப்பாதுரைன்னு ஒருத்தர் இருந்தார். அவ்வளவு ஜனக்கூட்டம் 5000 பேர் வருவாங்களாம். அப்ப இவர் ஒரு பேங்க்ல மேனேஜரா இருந்தவர். என்ன பண்ணுவாருங்களா தெரியுங்களா? அந்த 5000 பேர் குடிச்சு வச்ச அந்த எச்சி கிளாஸ் பேண்ட் எல்லாம் மடிச்சு விட்டுக்கிட்டு, கையெல்லாம் அப்படி மடிச்சு விட்டுக்கிட்டு, ஒரு பேங்க் மேனேஜர் உட்கார்ந்து அந்த பக்கெட்ல உட்கார்ந்து அந்த எச்சி கிளாஸை கழுவி வேறு ஒரு தண்ணியில போட்டு அப்படி எடுத்து வைப்பாராம். ஒரு பேங்க் மேனேஜர் கர்த்தரத பார்த்தார். நீ ஒரு பெரிய ஊழியக்காரனா இருக்கிற, ஒரு பேங்க் மேனேஜரா இருக்கிற, ஆனா அதெல்லாம் நீ பெருமையா நினைக்காத. மற்றவர்கள் குடிச்சிட்டு வச்சு போன எவ்வளோ பலவீனர்கள், வியாதியஸ்தர்கள் வந்து குடிச்சிட்டு வச்சுட்டு போன அந்த எச்சி கிளாஸ் உன் கையால கழுவுறிய, நான் உன்னை கனப்படுத்துறேன். மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கு நிகராய் கர்த்தர் அவரை உயர்த்தினார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், பிதாவானவர் உங்களை கனப்படுத்துவார். ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சு பாருங்க, ஆண்டவர் உங்கள் நிமித்தம் உங்க குடும்பத்தை கனப்படுத்துவார். உங்களுக்காக கர்த்தர் எழுந்தருளி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை ராஜாக்களாய் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியம் செய்கிறவனுக்கு ஸ்பெஷல் கிரேஸ் எப்பவுமே இருக்குது. ஊழியம் செய்கிற குடும்பத்துக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் இருக்கும். தாம்பரத்தில் ஒரு 2 கடைகள் உண்டு, ரொம்ப பேர் போன கடைகள். ரோஜா ஸ்டோர், லதா ஸ்டோர்னு சொல்லி 2 கடைகள். இந்த சம்பவம் நடக்கும் போது நான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 2008 2009 அப்ப நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப தாம்பரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், மிகப்பெரிய ஆக்சிடென்ட். அந்த ஒரு பெரிய ரோஜா ஸ்டோர் என்று சொல்லக்கூடிய ஒரு 3 மாடி 4 மாடி கட்டடம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. எரிஞ்சு அந்த உள்ளிருந்து வெளியே வந்த அந்த நெருப்பு, அந்த அக்கினி ஜுவாலை, அது பக்கத்தில் இருக்கிற எல்லா கடையும் பற்றி பிடிச்சு எரிஞ்சு பல கோடி ரூபாய் நஷ்டம். அந்த ரோஜா ஸ்டோர் என்றவருக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம். ஃபயர் இன்ஜின் சர்வீஸ்லாம் வந்தாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, அணைக்க முடியல, துணியெல்லாம் உள்ள பத்திக்கிட்டு எரியுது, பயங்கரமான சேதார். ஆனா அந்த ரோஜா ஸ்டோருக்கு ஒட்டி இருந்த இன்னொரு ஸ்டோர் தான் லதா ஸ்டோர். இந்த ரோஜா ஸ்டோர் எவ்வளவு ஆயிட்டோ அதே உயரம் தான் லதா ஸ்டோர். அந்த ரோஜா ஸ்டோருக்கு இந்த பக்கம் இருந்த கடைலாம் எரிஞ்சு போச்சு. ஆனா மெயினா எரிய வேண்டியது இந்த பக்கம் இருக்கிற கடை, லதா ஸ்டோர் தான் எரியணும், லதா ஸ்டோர் தான். ஆனா நடந்த விஷயம் என்னன்னா, இந்த கடையிலிருந்து வந்த புகை கூட லதா ஸ்டோரை கருப்பு கூட ஆக்கல, கரை கூட படுத்தல. அவ்வளவு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் இருந்தது. ஏன் தெரியுமா? இந்த லதா ஸ்டோர் நடத்துகிற இந்த ஓனர் ஒரு ஊழியக்காரர்.
கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர், அநேக சபைகளுக்கு வாரி கொடுக்கிறவர், அநேக ஊழியக்காரர்களுக்கு காணிக்கைகளை கொடுக்கிறவர், அநேக மிஷனரிகளை தாங்குகிறவர். தேவனுக்கு ஒருவன் ஊழியம் செய்வானானால் தேவன் அவனை பாதுகாப்பார், அவனை கனப்படுத்துவார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அந்த நாட்களில் இது பயங்கரமான டாபிக்காவே பேசப்பட்டு கொண்டிருந்தது. எப்படி லத்தா ஸ்டோர் எரியல? காரணம் அவன் ஊழியக்காரன் பார்த்தால அந்த ஆள் செய்த ஊழியம் தான் இயேசு அந்த கடையை காப்பாத்தி இருக்கிறாரு. புகை கூட பட்டு கருப்பு கூட ஆகல. அவங்களுடைய ஸ்டோர் பில்டிங் ஒட்டி இருந்தது. நீங்க ஆண்டவருக்காக நின்று பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக நிற்ப ஆரம்பிப்பார். ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றார், ஏய் யோசுவா, நான் உன்னை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லார் கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மகிமைப்படுத்த போறேன். நான் உன்னை என்ன பண்ண போறேன்? ஆண்டவன் இன்றைக்கு அதை தான் உங்களுக்கு சொல்றார். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார், மகிமைப்படுத்த போகிறார். ஏன் தெரியுமா ஆண்டவர் யோசுவாவை கனப்படுத்தினாரு? ஏன்னா யோசுவா ஒரு பணிவிடக்காரன், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தவன், எப்பவுமே கோயிலே விழுந்து கிடந்தவன், ஆலயத்தில் விழுந்து கிடந்தவன், தாழ்மையான ஊழியங்களை செய்தவன். ஆண்டவர் பார்த்தாரு, மோசேக்கு பிள்ளைகள்லாம் இருந்தது. மோசேயினுடைய பிள்ளைய ஒருத்தரை எடுத்து அடுத்தது நீதான் இந்த கூட்டத்தை லீட் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் வச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் யாரை தெரிந்தெடுத்தார்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை ஊழியம் செய்து கொண்டிருந்த யோசுவாவை பேசி, யோசுவா, நான் மோசேயோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன், நீதான் இந்த லட்ச ஜனங்களை நீ நடத்த போகிற. அல்லேலூயா! ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் தேவன் அவனை கனப்படுத்துவார், தேவன் அவனுக்காக எழும்பி நிற்பார். கர்த்தர் எழுந்து நிற்கும் போது முதல் நடக்கிற ஆசீர்வாதம் என்ன? உன் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். இரண்டாவது நடக்கிற ஆசீர்வாதம் என்ன? நீ ஏழையா இருக்கலாம், ஆண்டவர் உனக்கு நன்மையை செய்வார். மூன்றாவது என்ன செய்வாரு? உன்னை கனப்படுத்துவார். உன்னை கனப்படுத்தி உன் தலையை உயர்த்தி கீர்த்தியும் புகழ்ச்சியும் உனக்கு வரும்படி ஆண்டவர் செய்வார். ஆண்டவரை உன்னை மகிமைப்படுத்துவார். வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். யோவேல் 2:25, 26, 27 சொல்லுகிறது, வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் அழித்து போட்ட வருஷத்தின் விளைவை நான் உனக்கு திரும்ப தருவேன். என் ஜனங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு சம்பூரணம் அடைந்து அவர்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நல்ல கைகளை தட்டும், நல்ல கைகளை தட்டும். அல்லேலூயா! ஆண்டவர் இந்த இரவு உங்களுக்காக எழுந்தருளும் போது என்ன நடக்க போகுது சிஸ்டர்? உன் சத்துருக்கள் எல்லாம் துண்டக்கான துணியக்கான ஓட போறாங்க. தேவன் உன்னை பொருளாதாரத்தினால் நிரப்பி உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் உன் தலையை மகிமையால் நிரப்பி உன் தலை மேல இருக்கிற இந்த முள் கிரீடத்தை எடுத்து அவர் தலை மேல இருக்கிற ராஜ கிரீடத்தை உன் தலை மேல வைக்க போகிறார். அல்லேலூயா! எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ரபா லாகா துனா காட்டா ரபா. அல்லேலூயா! ரபோன்டோ லோமினே சேட்டெலே லேபிரிண்டா லிப்ரா யஃப்னைனா ரிபோகோ துராமலா சிகிட்டினி மனிண்டோ. எல்லாரும் வெளியே இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் தான் நான் ஜெபிக்க போகிறேன். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஒரு 5 minutes prayer. ஆண்டவர் செய்து முடிக்க வேண்டியது எல்லாத்தையும் ஏற்கனவே முடிச்சிட்டார். அநேகர் ஏற்கனவே சுகமாயிட்டீங்க. இங்க அநேகருடைய உடம்பு வலி, இடுப்பு வலி எல்லாம் மாறி போச்சு. ஹல்லேலூயா! ஏற்கனவே உங்க உடம்பு அழுத்தி கொண்டிருந்த அந்த ஆவிகள் எல்லாம் வெளியே ஓடி போச்சு. ஹல்லேலூயா! இப்போ நம்ம தேவனுடைய ஆவியில நிரப்பப்பட போகிறோம். தேவனுடைய அபிஷேகத்தில் நிரப்பப்பட போறோம். கண்ணை திறக்காதீங்க, கண்ணை மூடுங்க. கைகளை கட்டி போடாதீங்க, கைகளை நல்லா ஃப்ரீயா வைத்துக் கொள்ளுங்க. கை தட்டி தேவனை துதிக்கணும்னு தோணுச்சுன்னா கையை தட்டு, கையை உயர்த்தணும்னு தோணுச்சுன்னா கையை உயர்த்த. லபா கதுரா கட ரபா. கர்த்தர் இன்று இரவு உனக்காக எழுந்து அருளுகிறார், எழுந்து நிற்கிறார். ரபோ தரமா சதரபரா. வெளியே இருக்கிற உனக்காக ஆண்டவரின் வலது பக்கத்தில் எழும்பி நிற்கிறார் ராஜாவாக. ஓ அக்கினி நிறைந்த கண்களோடு, வெண்கல பாதங்களோடு, ரபலக துரகடா, யுத்த வீரனை போல உருவின பட்டயத்தோடு பராக்கிரமத்தோடு இயேசு உனக்காய் எழும்பி நிற்கிறார். ஓ கதா பரகதுரா
கர்த்தர் இப்போது உனக்கு உண்மையில ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றி, ஒரு புதிய அக்கினியை ஊற்றி, ஓடி விழுந்து கிடந்த அதே இடத்திலே திரும்ப எழுந்திருக்கும்படி, திரும்ப நிற்கும்படி வெட்டுக்கள் வெட்டுக்கள் வெட்டுக்கள். தேவ வல்லமை, தேவ கரம், தேவ அபிஷேகம் உன்னை நிரப்புகிறது, நிரப்புகிறது. வாய்களை தர, வாய்களை தர ஒரு அக்கினி பாஷை வருகிறது, அந்நிய பாஷை வருகிறது. பேசு பேசு. ரக துர மக துர கத ரப 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 ரப. அந்நிய பாஷை, அந்நிய பாஷை, நல்ல அந்நிய பாஷை. கைகளை தட்டி கண்களை மூடு. பிதாவானவருடைய வலது பாரிசத்தில் இயேசு எழுப்பி நிற்கிறார். இந்த வீரனாய் லே கண்டா துர கண்டா லே கண்டா நமக துரப நப நப நப. நல்ல நல்ல ஆவில நிரம்புங்க, ஆவில நிரம்புங்க. ஒரு புதிய வல்லமை இறங்குது, அக்கினி இறங்குது, அபிஷேகம் ஊற்றப்படுது, ஊற்று கண்கள் திறக்கப்படுது. வானத்தின் ஊற்று கண்கள், அபிஷேக ஊற்று கண்கள் உண்மை திறக்கப்படுது, திறக்கப்படுது. கர்த்தருடைய நிரப்புகிறார். உன் சத்துருக்களை சிதறடிக்கிறார், உன் எதிரிகளை சிதறடிக்கிறார், ஆவிகளை சிதறடிக்கிறார். அக்கினி அக்கினி அக்கினி, இதோ அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது, அக்கினி அக்கினி உத்தரவர் அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். Receive the anointing. Receive the fire. Receive the fire. உன் கைகள் மேல ஒரு அபிஷேகம் இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது. கண்கள் மேல ஒரு வல்லமை இறங்குகிறது, வல்லமை. உனக்கு ஒரு புதிய பலன் வருகிறது, பலன் வருகிறது. சோர்ந்து போய் இருக்கிற மகனே மகளே, மகனே மகளே, ஆண்டவருக்கு ஒரு புதிய பலனை தருகிறார், புதிய பலனை தருகிறார், புதிய அபிஷேகத்தை தருகிறார், அபிஷேகத்தை தருகிறார். கட்டுகள் அறுக்கப்படுகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, அக்கினியா இறங்குகிறார், அக்கினியா இறங்குகிறார், அக்கினியா இறங்குகிறார், அக்கினியா இறங்குகிறார். F minor, Ramalo, Kotoro, Manasia. ஜெபிங்க 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 ஜெபிங்க. கண்ணை மூடி ஜெபிங்க, கண்ணை மூடி ஜெபிங்க. ஜெபிக்கும் போதே அந்த கட்டு உடையுது, கட்டு உடையுது. அந்த வியாதி குணமாகுது, வியாதி குணமாகுது. அந்த முதுகு தண்டில் இருக்க அந்த சர்ப்பம் உடைஞ்சு வெளியேறுது, உடைந்து வெளியேறுது. உன் தோல் பட்டைகள் குணமாகுது, குணமாகிறது. உன் மூட்டுகள் குணமாகிறது, மூட்டுகள் குணமாகிறது. ஆர்த்ரைட்டிஸ் வியாதிகள் வெளியேறுகிறது, ஆர்த்ரைட்டிஸ் வியாதிகள் வெளியேறுகிறது. பக்கவாத வியாதிகள் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. தேவ பிள்ளைகளுடைய உடம்புல இருக்கிற அந்த பொல்லாத வியாதிகளுக்கு அதிகாரம் கிடையாது, அந்த வியாதிகளுக்கு அதிகாரம் கிடையாது. எழுந்தருளுகிறார், எழுந்தருளுகிறார். ராஜாவா எழுந்தருளுகிறார், ராஜாவா எழுந்தருளுகிறார். கர்ப்பப்பை திறக்கப்படுகிறது, நடக்கப்படுகிறது. பலத்த ஆவிகள் வெளியேறுகிறது, பலத்த ஆவிகள் வெளியேறுகிறது, பலத்த ஆவிகள், பலத்த ஆவிகள் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. கர்ப்பப்பையில, கர்ப்பப்பையில தேவன் பிள்ளையை உண்டு பண்ணுகிறார், தேவன் பிள்ளையை உண்டு பண்ணுகிறார். பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதம், பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தை. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே ஆண்டவரே என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்க. சொல்லுங்க, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. எனக்கு ஒரு புதிய அபிஷேகம் வேணுமப்பா, புதிய அபிஷேகம் எனக்கு வேணும்ப்பா, புதிய அபிஷேகம் வேணுமப்பா, புதிய அபிஷேகம் எனக்கு வேணும். நடத்த விட்டு வெறுமையா போகக்கூடாது, வெறுமையா போகக்கூடாது. மேல ஒரு புதிய வல்லமை வேண்டும், மேல ஒரு புதிய வல்லமை வேணும். அக்கினி எனக்கு வேண்டும், ஒரு அக்கினி எனக்கு வேணும். தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க, எழும்பி பிரகாசிக்க ஒரு அக்கினி, ஒரு அக்கினி. சொல்லுங்க, அக்கினி 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 அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். என்னை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. அதிகாரத்தோடு நான் ஜெபிக்க, அதிகாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. என்னை நிரப்பு இயேசு தெய்வமே, இன்று நிரப்பு உந்தன் ஆவியா. என்னை நிரப்பு இயேசு தெய்வமே, இன்று நிரப்பு உந்தன் ஆவியா. பேய்களை ஓட்டி நோய்களை வாரும், பேய்களை ஓட்டி நோய்களை பலனே
ஆண்டவரே